कृष्ण। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरये। नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवत सेवया भगवते उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्ठिकी। मूकां करोति वाचालां पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातं वन्दे श्रीगुरुं दीनतारिणम्। नमो पंकजनाभाय नमो पंकजमालिने नमो पंकजनेत्राय नमस्ते पंकजांग्रिये। कृष्णाय वासुदेवाय देवकीनंदनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। कृतये ध्यायतो विष्णुं त्रेतायां यजतो मकये द्वापरे परिचर्यायां कलितत्सङ्कीर्तनम्। नामचिन्तामणि कृष्ण चैतन्य रसविग्रह नित्यमुक्तो नित्यशुद्धो अभिन्नत्वं नाम नामिने. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங். எல்லாருக்குமே ரொம்ப நன்றி இந்த கிளாஸ்க்கு வந்ததுக்காக. தமிழில் உங்களுக்கு புரியும் இல்லைங்களா? தமிழில் அம்மாவுக்கு புரியுங்களா தமிழ்? ஓகே 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 ஓகே. ஸோ எவ்ரி சாட்டர்டே சனிக்கிழமை இங்கே வந்து உபன்யாசம் நடக்கும், பஜன்ஸ் நடக்கும், பிரசாத விநியோகம் இருக்கும். நீங்கள் எவ்ரி சனிக்கிழமை வரலாம். ஓகே. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு, ரிலேட்டிவ்ஸுக்கு, உங்கள் சொந்தக்காரங்க யாராவது இருந்தால் கூட சொல்லுங்கள், வரவங்க வரட்டும். ஓகே. ஸோ நம்ம கடந்த ரொம்ப மாதங்களாக நம்ம வந்து மகாபாரத்தோட ஸ்டோரி லைனை வந்து நம்ம டிஸ்கஷன் பண்ணிகிட்டே வந்துட்டுருக்கோம். அதை பற்றி நம்ம ரொம்ப விலாவரியாக சர்ச்சை பண்ணிட்டு வந்துகிட்டே இருக்கிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்குறது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இட்ஸ் அ வெரி 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 ஸ்பெஷல் கேரக்டர். ஸோ மகாபாரத்தில் நம்ம ஸ்டோரி லைனெல்லாம் பார்த்துட்டோம். பிஹைண்ட் த பகவத்கீதாவில் வந்து பகவத்கீதா முக்கியமாக வந்து நிறைய பேர் மறந்துடுவாங்க. பகவத்கீதா படிக்கிறதுக்கு உடனே தொடர்ந்து அதுக்கு வந்து பிராரம்பம் பண்ணிடுவாங்க. ஆனால் அது தொடங்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன ஹிஸ்ட்ரி பிஹைண்ட் என்ன இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கும். இப்போ சப்போஸ் ஏதாவது ஒரு அட்வொகேட் கிட்ட நம்ம போனால் ஒரு கேஸ் பற்றி நம்ம ஏதாவது அவர்கிட்ட கொடுத்து அவங்க என்ன பண்ணுவாங்க, முதல்ல ஃபஸ்ட்டு ஃபேமிலி ட்ரீ என்னன்னு சொல்லி பார்ப்பாங்க. நீங்கள் யார், அப்பா யார், அம்மா யார், இந்த டாக்குமெண்ட் எப்படி சம்மந்தப்பட்டது, இது கனெக்ஷன் என்ன இருக்குது, இது உறவு யாருக்கு எப்படி உறவு இருக்குன்னு சொல்லி ஒரு ஃபேமிலி ட்ரீயை வந்து வரைவாங்க. அந்த ஃபேமிலி ட்ரீயை சொல்ல அவங்க புரிஞ்சுக்குவாங்க, இது பேக்ரவுண்ட் இப்படி இருக்குது எப்படி இருக்குது. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி இவங்களுக்கு, இந்த ப்ராப்பர்ட்டி இவங்களுக்கு. அதே தான் இது மகாபாரத்தும் ப்ராப்பர்ட்டி தான். ப்ராப்பர்ட்டி பற்றி தான் சொல்லுது, ஆஸ்தி பற்றி தான் சொல்லுது. ஸோ இந்த மகாபாரத் லைன் ஸ்டோரியெல்லாம் நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் கடந்த மாதங்கள்லாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்குறது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் கேரக்டர்ஸ் அண்ட் வெரி இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட். ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டு, முக்கியமான ஒரு டைட்டில் வந்து. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்குறோம், டெசிஷன் மேக்கிங். ஸோ எந்த டைமில் நம்ம எந்த சமயத்தில் எப்பேற்பட்ட நிர்ணயம் எடுக்க வேண்டியதாக இருக்குன்றது வந்து நம்ம பார்க்குறோம். இங்கே தான் நம்மளோட வாழ்க்கையோட இது வந்து ஆதாரப்பட்டிருக்கு. ஸோ நம்ம வாழ்க்கை எப்படி நடத்துகிறோம்னா நம்மளோட டெசிஷன் மேக்கிங் தான். நம்ம எப்படி நிர்ணயங்கள் எடுப்போம், எப்படி முடிவு எடுக்கிறோன்றது தான் ரொம்ப ரொம்ப காம்ப்ளிகேட்டட் சப்ஜெக்ட் இது. ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப இது
காம்ப்ளிகேட்டட், வாட் யூ சே ஃபார் காம்ப்ளிகேட்டட், ரொம்ப கஷ்டமான ஒரு சப்ஜெக்ட் இது. இந்த டெசிஷன் மேக்கிங் வந்து இந்த முடிவெடுக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். எந்த டைமில் எது முடிவெடுக்கிறதோ நம்மளுக்கு சொல்லவே முடியல. சில ராங் டெசிஷன்ஸ் எடுத்துடலாம், சில தப்பான ஒரு முடிவை நம்ம எடுக்கலாம், கரெக்டான முடிவு எடுக்கலாம். நம்ம எடுத்த முடிவு நம்ம கரெக்டாக இல்லையான்றதை நம்மளாலே ஜட்ஜ் பண்ண முடியல. நம்மளால் ஜட்ஜ் பண்ண முடியாத ஒரு அளவுக்கு வந்து நம்மளுக்கு நம்மளோட சூழ்நிலையும் நம்மளோட வாதாவரணமும் அந்த மாதிரி நம்மளை சேஞ்ச் பண்ணிடும். ஸோ அதனால் இங்கே நம்ம இன்றைக்கி பார்க்குற போகிற ஒரு நபர் வந்து ரொம்ப வெரி கிரேட் செலிப்ரிட்டி இன் ஸ்பிரிச்சுவல் பிளாட்ஃபார்ம், அதாவது பீஷ்மதேவ். ஸோ பீஷ்மதேவை பற்றி நம்ம பார்க்குறோம் இன்றைக்கி. ஸோ பீஷ்மதேவ் அவங்களோட வாழ்க்கையில் வந்து எப்பேற்பட்ட முடிவெல்லாம் எடுத்தாங்க. அந்த அரசாங்கத்துக்கு ஒரு அரசனாக உட்கார வைக்கிறதுக்கு வந்து எந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்தார், அவங்க எடுத்த முடிவு எல்லாமே தவறானதா இல்லை அவங்க எடுத்த முடிவு எல்லாமே சரியானதான்றது நம்ம இன்றைக்கி அதை பார்க்க போகிறோம் நம்ம. ஸோ ஒரு எக்ஸாம்பிள், சின்ன உதாரணம் என்னென்னா, இந்த டெசிஷன் மேக்கிங், அதாவது முடிவு எடுக்கிறது எப்படின்னா, ஒரு சின்ன உதாரணம் கொடுத்தா எப்படி இருக்குன்னா உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஒரு சின்ன மீன் இதில் இருக்கும், ஒரு பேபி ஃபிஷ், ஒரு சின்ன குழந்தை, மீனோட குழந்தை வந்து அம்மாவோட ஃபிஷ் அம்மா மீனை கேட்கும். ஸோ நம்ம மட்டும் ஏன் தண்ணியில் இருக்கிறோம், நிறைய பேர்கள் வந்து பெரிய பெரிய ஆளுகள்லாம் வந்து வெளியே இது மேலே நடந்துட்டு வந்துட்டு இருக்காங்க, பூமி மேலே நடக்கிறாங்க, நம்ம மட்டும் ஏன் தண்ணியில் இருக்கிறோம் சொல்லி அந்த குட்டி மீன் கேட்கும், அம்மா கிட்ட கேட்கும். அம்மா மீன் எப்படி புரிய வைக்கிறது? இப்போ இந்த சின்ன பையன் நம்ம பூஜா கேட்பான், ஏதாவது ஒரு கேள்வி கேட்டால் பெரிய கேள்வி கேட்பாங்க. அப்போ நம்ம எப்படி முடிவே இருக்கிறது? ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அவங்க சொல்கிறதுக்கு, என்ன புரிய வைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது என்ன சிம்பிளாக அந்த அம்மா மீன் என்ன சொல்கிறதுனா, இந்த குட்டி மீன் கேட்குற அந்த கேள்விக்கு வந்து என்ன சொல்கிறதுனா, இந்த சின்ன சின்ன நம்ம மாதிரி மீன்கள், கோல்டன் ஃபிஷ்ஷு, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வகையான மீன்கள் எல்லாமே நம்ம தண்ணியில் தான் இருப்போம். ஆனால் யார் வந்து ஜமீன் பூமி மேலே நடக்கிறாங்களோ அவங்கெல்லாம் சுவார்த்தம் உள்ளவங்க. சான்ஸ்கிரிட்டில் சொல்லுவாங்க, சுவார்த்தம்னா சுயநிலையம். சுயநிலையம் இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த ஜமீன் மேலே நடப்பாங்க. நான் சுவார்த்தத்தை பற்றி சொல்கிறதுக்காக தான் இந்த ஒரு டாப்பிக்கு. ஸோ நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா, அந்த சுவார்த்தத்தை வச்சு தான் எல்லாமே, சுயநிலையத்தை வச்சு தான் எல்லாமே நம்ம வந்து வாழ்க்கையை நடத்திட்டு இருக்கோம். எனக்காக, என்னோடது, ஸோ எல்லாமே எனக்காக தான். ஸோ எல்லாமே நான் தான் அனுபவிக்கணும். மற்றவங்களுக்காக வாழாமல் நம்மளுக்காக நம்ம வாழ்கிறது தான் சுவார்த்தம்ன்றது. நம்ம சிம்பிளாக சொல்கிறோம் சுயநிலையம்னு சொல்லி. சுயநிலையம்னா என்ன அர்த்தம்னா, மற்றவங்களை வந்து ஒதுக்கி வச்சு நம்மளுக்காக வாழ்கிறது தான் சுயநிலம். இப்போ இன்னொரு சின்ன எக்ஸாம்பிள் நம்ம கொடுக்கலாம். ஒரு பெரிய கம்பெனி ஓனர், பெரிய கம்பெனி பாஸ், அவர் BMW காரில் இறங்குறாரு, வேணுகோபால் சுவாமி கோயில்கிட்ட இறங்குறாரு. இறங்கிட்டு என்ன, அவர் கார் பேர் என்ன, BMW ஃபார்முலா 7, பல கோடி ஆகும் அது. அந்த காரில் வந்து இறங்கிடுவாங்க. இறங்கிட்டு அவர் அந்த கம்பெனியில் வேலை செய்ய ஒரு சின்ன ஒரு எம்ப்ளாயி, அவர் வந்து பாஸ் கிட்ட கேட்குறாரு, என்ன சார், கார் வந்து வெரி ஸ்பார்க்லிங், ரொம்ப அமேசிங்காக இருக்குது, ரொம்ப அற்புதமாக இருக்குது உங்கள் காருன்னு சொல்கிறாருங்க. அவங்க அந்த ஓனர் என்ன சொல்கிறாருன்னா, பாஸு நீ கூட நல்லா லீவ் போடாமல் நல்லா உழைச்சி சம்பாரிச்சா, லீவ் போடாமல் நல்லா உழைச்சி சம்பாரித்து சண்டே கூட நீ வந்து ஓட்டி பண்ணி நீ வேலை செஞ்சு, அப்புறம் வந்து லீவு ரொம்ப கம்மியாக லீவ் எடுக்கணும், லீவே எடுக்கக்கூடாது, அப்புறம் நல்ல ஒர்க் பண்ணும், உன்னோட கம்பெனியை சொல்லி நீங்கள் ஒர்க் பண்ணணும், என்னோட சம்பளத்துக்காக நீ ஒர்க் பண்ணக்கூடாது. இந்த மாதிரியெல்லாம் நீ ரொம்ப கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு நீ வேலை செஞ்சால் நீ கூட என்ன செய்யலாம், அப்போ நான் என்ன செய்யலாம், நீ என்ன செய்யறதில்ல, நான் வந்து இன்னும் பெரிய நல்ல கார் வாங்குறேன். இவர் ஒர்க் பண்ணும், இவர் சம்பளத்தை, இவர் வந்து கஷ்டப்படணும், இவர் வந்து லீவ் போடாமல் கம்பெனிக்கு வரணும், அவரோட சுயநலத்துக்காக இவர் கஷ்டப்பட்டு அவர் நல்லா பெரிய கார் வாங்குறாராம். ஸோ இது எதுக்காக சொல்கிறேன்னா, சுயநலத்துக்காக சொல்கிறேன். ஸோ சுயநலத்தை பற்றி சொல்கிறதுக்காக தான் இதை பற்றி நான் சொல்கிறேன். ஸோ அதனால் நம்மளுக்காக நம்ம வாழாமல் மற்றவங்களுக்காக வாழ்கிறது தான் அது வந்து சுயநிலையம் கிடையாதுன்னு சொல்லுவோம். ஆனால் இங்கே என்ன, சுயநிலத்தை பற்றி சொல்லும்போது நம்மளுக்காக நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம், மற்றவங்களுக்காக நான் வாழ்வான், மற்றவங்களோட ப்ராப்ளம்ஸ் என்ன, மற்றவங்களோட பிரச்சனை என்ன, மற்றவங்களோட கஷ்டங்கள் என்னன்றது நம்ம வந்து எதுவுமே கன்சிடரேஷன் பண்ணாமல், அதை வந்து எடுத்துக்காமையே, அவங்க பிரச்சனையை எடுத்துக்காமையே பார்க்காம நம்ம என்ன செய்கிறோம், நம்மளுக்காக நம்ம வாழ்கிறது தான் சுயநிலையம். அந்த சுயநிலத்துக்காக தான் இங்கே உலகத்தில் வந்து எல்லாருமே போராடிட்டு இருக்கோம். இப்போ அந்த சுயநிலத்துக்காக தான் எல்லாமே உலகம் எல்லாமே போராடுது. எனக்காகன்றது தான் போராடிட்டு இருக்கீங்க இங்கே இந்த உலகத்தில். ஸோ இங்கே பீஷ்மா என்ன பண்ணுறாரு, தனக்காக எதுவுமே எந்த விதமான ஒரு சொத்தோ சம்பத்தோ சந்தோஷமோ சுகமோ சொகசான வாழ்க்கையோ எதுவுமே
அவங்க அடையாமல் எல்லாமே இருக்குது அவங்களுக்கு. பீஷ்மதேவிக்கு இல்லாதது எதுவுமே கிடையாது. இருந்தாலும் மற்றவங்களுக்காக வாழ்ந்து காமிச்சாங்க பீஷ்மர். தட் இஸ் கால்டு செல்ஃப்லெஸ் சர்வீஸ். அதாவது சுயநிலையம் இல்லாமல் தனக்காக வாழாமல் மற்றவங்களுக்காக வாழ்ந்தாங்க. எப்படி வாழ்ந்தாங்க? தன்னோட அப்பாவுக்கு திருமணம் பண்ணிக்கணும்னு சொல்லி திருமணம் பண்ணணும்னு சொல்லி அவரோட சந்தோஷத்துக்காக ராஜ்யத்தையே எழுந்து விட்டார். அவர் ராஜ்யத்தையே அவர் வைராக்கியம் பண்ணிட்டார். எனக்கு வேண்டாம் ராஜா, நான் அரசனா உட்கார மாட்டேன்னு சொல்லி அந்த அரச பதவியே அவங்க வைராக்கியம் பண்ணி விட்டார். அது மட்டும் இல்லாமல் கல்யாணமே நான் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லி ஒரு விரதத்தை எடுத்தார். பீஷ்மா பிரம்மச்சாரின்னு சொல்லி ஒரு பெரிய விரதத்தை அவர் ஏற்றிக்கிட்டார். இந்த மாதிரி அவங்களுக்காகவே வாழாமல் மற்றவங்களுக்காக வாழ்ந்து காமிச்சார் பீஷ்மதேவ். அங்கே தான் நம்ம அந்த பாடத்தை நம்ம கற்றுக்க வேண்டியதாக இருக்குது இந்த பீஷ்மதேவ் கிட்ட. அப்புறம் சில சமயத்தில் பீஷ்மதேவ் எடுக்கிற ஒரு முடிவு எல்லாமே என்னாச்சுன்னா, தன்னோட திட்டத்தை பிரகாரமே நடக்கலை. நிறைய பிளான்கள் அவங்க போட்டாங்க. அந்த பிளான் பிரகாரம், அந்த திட்டத்தை பிரகாரமே எதுவுமே நடக்காமல் போயிடுச்சு. ஸோ நம்ம என்ன செய்கிறோம், சில டைமில் நம்ம சில பிளான்கள் திட்டமெல்லாம் போடுவோம். அந்த திட்டம் போடும்போது சில சூழ்நிலைனால, சில மக்கள்னால, சில இது சர்க்கம்ஸ்டான்சஸ்னால என்ன ஆகுதுன்னா, நம்ம பிளான் பிரகாரம் போகாமல் அது ஆப்போசிட்டாக வேறு மாதிரி போயிடும். அப்போ நம்ம என்ன செய்கிறோம், நான் போட்ட திட்டம் மாதிரி இது ஆகலை, அப்போது நான் இந்த இது போட்டதே தப்பாயிடுச்சு, நான் போட்ட தப்பாயிடுச்சுன்னு சொல்கிறது இல்லை. அவங்க என்னோட பிளான் தப்புன்னு சொல்ல, என்னோட பிளான் கரெக்டு, பட் இங்கே வந்தது எல்லாமே தப்பாயிடுச்சு, என் வழியில் வந்தது எல்லாமே தப்பு, நான் போட்ட திட்டம் எல்லாம் கரெக்டாக இருக்குது, சரியாக இருக்குது, ஆனால் இங்கே இந்த உருவாக்கின அந்த சூழ்நிலை எல்லாம் சரியில்லை அப்படின்னு சொல்லி தான் நாம் என்ன செய்கிறோம், அந்த வாழ்க்கையை வெறித்திடுவோம். ஸோ அதான் இங்கே சொல்கிறாங்க பீஷ்மதேவோட இது நிறைய அந்த இதுக்கு நம்ம நல்ல பிளானு, நல்ல டெசிஷன் மேக்கிங், நல்ல முடிவை நம்ம எடுக்கணும்னா there are 5 I's. ஐன்றது ABCDEFG அல்ஃபபெட்டிக்ஸில் வருதுங்களா ஐ, அந்த மாதிரி ஐ என்ற ஒரு அக்ரோனிம், இட் இஸ் கால்ட் அக்ரோனிம். அந்த 5 ஐயை பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஐ இன்டென்ஷன், அதாவது உத்தேசம். எதுக்காக நம்ம இந்த டெசிஷன் எடுக்கிறோம், டெசிஷன் மேக்கிங், அதோட உத்தேசம் என்ன, அதோட நோக்கம் என்ன, நோக்கத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். முதல்ல எந்த நோக்கத்தை வச்சு நம்ம இந்த முடிவு எடுக்க போகிறோன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இப்போ நிறைய பேர் +2 ஆன பிறகு ஸ்டூடெண்ட்ஸ் முக்கியமாக என்ன பண்ணுவாங்க, நீட்டுக்கு போகலாமா, இல்லை பிஇ பண்ணலாமா, இல்லை EEE பண்ணலாமா, இல்லை MBAக்கு போகலாமா, இந்த மாதிரியெல்லாம் நிறைய டெசிஷன் மேக்கிங் ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்கும். ஒரு கோணத்தில் பார்த்தா ஃபைனான்ஸ் ப்ராப்ளமாக இருக்கும், இன்னொரு கோணத்தில் பார்த்தா ஃபேமிலி மெம்பர்ஸ் வகையாக சொல்லுவாங்க, அவங்களோட டெசிஷன்ஸ் சொல்லுவாங்க. இல்லை நீ அப்படி போ, நீ அட்வொகேட் ஆக, நீ டாக்டர் ஆக, அந்த மாதிரி இந்த மாதிரி ஒருத்தர் ஒரு பிளான் சொல்லுவாங்க. அந்த டைமில் எந்த டெசிஷன் எடுக்கிறதுன்றதே தெரியாமல் போயிடும். அதனால அந்த உத்தேசபூர்வம்ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எந்த நோக்கத்தில் நம்ம முடிவெடுக்கிறோம், அந்த நோக்கம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த நோக்கம், தட் இஸ் கால்ட் இன்டென்ஷன், ஃபர்ஸ்ட் ஐ. ஸோ செகண்ட் ஐ என்ன ஆகுதுன்னா இன்டெகிரிட்டி. இன்டெகிரிட்டி என்ன, மற்றவங்களையும் சத்தியமாக வாழ வைக்கணும், நம்மளும் சத்தியமாக இருக்கணும். இப்போ நம்ம ஏதாவது ஒரு வேலை செஞ்சால் முதல்ல நான் சத்தியமாக இருக்கணும். நான் சத்தியமாக இருந்தால் மற்றவங்களை நான் சத்தியமாக இருக்க சொல்ல முடியும், இல்லை நான் சொல்ல முடியாது. தட் இஸ் கால்டு இன்டெகிரிட்டி. நான் ஹானஸ்டாக இருக்கணும், நேர்மையாக இருக்கணும், மற்றவங்களையும் நேர்மையாக இருக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணுறோம், பார்க்குறதுக்கு முயற்சி பண்ணணும். ஸோ நேர்மையாக இருக்கணும், அப்புறம் சத்தியமாகவும் இருக்கணும், ஹானஸ்டாகவும் இருக்கணும், ட்ரூத்ஃபுல்னஸாகவும் இருக்கணும். அவங்களையும் ட்ரூத்ஃபுல்லாக இருக்க வைக்கணும், நம்மளும் ட்ரூத்ஃபுல்லாக இருக்கணும். முதல்ல நம்ம ட்ரூத்ஃபுல்லாக இருக்கணும். தட் இஸ் கால்ட் இன்டெகிரிட்டி. நானே ட்ரூத்ஃபுல் இல்லாமல், நானே நேர்மையாக இல்லாமல் நீங்கள் நேர்மையாக இருக்கணும், நீங்கள் பண்ணுறது சரியில்லைன்னு சொல்லி நம்ம சொல்ல முடியாது. ஸோ நம்ம நேர்மையாக இருக்கணும், நம்ம ட்ரூத்ஃபுல்லாக சத்தியமாக இருக்கணும், சத்தியமாக நடந்துக்கணும் வாழ்க்கையில். தட் இஸ் கால்ட் இன்டெகிரிட்டி. ஸோ மூணாவது இன்டெலிஜென்ஸ். எந்த ஒரு முடிவு எடுக்கும்போது கூட நம்ம என்ன செய்யணும், நம்ம புத்தியை நல்லா உபயோகிக்கணும். அந்த புத்தி உபயோகிக்கும் போது நிறைய டெசிஷன்ஸை நம்ம எடுக்க வேண்டியதாக இருக்குது. நிறைய கோணத்தில் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. வகையான கோணத்தில் நம்ம பார்க்க வேண்டிய, இந்த கோணத்தில் போனால் பரவாயில்லையா, அந்த வழியில் போனால் பரவாயில்லையா, இவங்க சொன்னது பரவாயில்லையா, அவங்க சொன்னது பரவாயில்லையா, வெதர் இட் த சோர்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் இஸ் ஜென்யூன் ஆர் போனஃபைட், அதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கும். இந்த வந்த செய்திகளெல்லாம் கரெக்டா, இந்த சோஷியல் மீடியாவில் இது கொடுத்துருக்காங்க, இது கரெக்டா, அது கொடுத்துருக்காங்க, அது கரெக்டா, இந்த மாதிரி நம்ம இன்டெலிஜென்ஸை நம்ம ரொம்ப ஒரு கேர்ஃபுல்லாக நம்ம பார்க்க வேண்டியது, எச்சரிக்கையாக நம்ம புத்தியை உபயோகிக்க வேண்டியதாக இருக்கும் எந்த முடிவு எடுத்தாலும். அதுக்கப்புறம் இப்போது இன்டெலிஜென்ஸ் நம்ம இது குறிக்கோள், அதாவது உத்தேசம் நம்மளுக்கு கரெக்ட் ஆகிடுச்சு, அப்புறம் இன்டெகிரிட்டியும் கரெக்ட் ஆகிடுச்சு, நம்ம சத்தியமாக இருப்போம், நேர்மையாக இருப்போம். இது ரெண்டு இருந்தால் கூட நம்மளுக்கு புத்தி வேணும். அந்த புத்தி இருந்தால் தான் நம்ம முடிவெடுக்க முடியும்.
ஸோ இது மூணு இருக்கு. இப்போ நம்ம கிட்ட என்ன இருக்கு? உத்தேசமும் இருக்கு, எந்த உத்தேசத்துல நம்ம வந்து முடிவெடுக்க போறோம். அதுக்கப்புறம் இன்டெகிரிட்டி, நம்ம சத்தியமா இருக்கும், நேர்மையா இருக்கும். புத்தியும் நம்ம எடுத்துட்டோம், நல்ல புத்தியும் நம்ம வந்து பயன்படுத்திக்க போறோம், யூட்டிலைஸ் பண்ண போறோம். சரி, இது மூணு இருக்கு. அப்போ நாலாவது என்ன வேணா? இன்டர்டிபெண்டன்ஸ், மற்றவங்கள மேல ஆதாரப்படுறது. ஸோ மற்றவங்கள மேல ஆதாரப்படாமையே நம்ம என்ன செய்யறோம்? நிறைய வேலைகள் நம்ம செஞ்சிடறோம். நம்மளோட செயல்கள் வந்து செயல் பண்ணிட்டே இருக்கிறோம். மற்றவங்க மேல டிபெண்ட் ஆகுறது இல்லை. அவங்கள போய் என்ன நம்ம கேட்கறது? எனக்கே எல்லாம் தெரியும், நான் எதுக்கு அவங்கள கேட்கணும்? எனக்கு தெரியாதது எதுவுமே இல்லை, நான் நிறைய படிச்சிருக்கேன், பெரிய மேதாவி, நான் பண்டித்தேன், எனக்கு தெரியாமல் எதுவும் இல்லை, நான் எதுக்கு அவங்க மேலே டிபெண்ட் ஆகணும் அன்றதெல்லாம் நிறைய நம்ம மைண்ட் வந்து சொல்ல முயற்சி பண்ணும். ஸோ முக்கியமாக நம்ம எடுக்கிற அந்த மற்றவங்கள மேலே டிபெண்ட் ஆகாமல், ஹரே கிருஷ்ணன், மற்றவங்கள இதை டிபெண்ட் ஆகாமல், மற்றவங்கள கைடன்ஸ் இல்லாமல், முக்கியமாக we need guidance by every step, because we are all putting baby steps in our devotional service, in our material life also. நம்ம என்ன செய்கிறோம்? சின்ன சின்ன குழந்தைங்களே படிப்படியாக எப்படி வைக்கிறோமோ அந்த மாதிரி தான் நம்ம பக்தி தொண்டரில் வச்சுட்டு இருக்கோம். ஸோ அதனால் நம்மளுக்கு கைடன்ஸ் தேவை. நிறைய பேர் என்னென்ன பக்தர்கள் கூட நிறைய பேர் என்ன செய்வாங்க? எனக்கு எல்லாம் தெரியும், அந்த பக்தர் இப்படி சொன்னார், இந்த பக்தர் அப்படி சொன்னார், அதனால் எனக்கு தெரியாமல் எதுவும் இல்லை, இவங்க என்ன சொல்கிறது, இவங்க சொல்கிறது சரியில்லை, அவங்க சொல்கிறது சரியில்லைன்னு சொல்லி நம்ம நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் we need to get a guidance. It's obligation. ஸோ இட்ஸ் மேண்டட்டரி டு கெட் கைடன்ஸ். கைடன்ஸ் இல்லாமல் எந்த டெசிஷனும் நம்ம எடுக்கவே கூடாது. மகாபாரதத்தை கூட நடந்தது அப்படிதான், ராமாயணத்தை கூட நிறைய நடந்திருக்கிற அப்படிதான். நிறைய சரியான கைடன்ஸ் இல்லாமல் பெரிய பெரிய பக்தர்கள் எல்லாமே என்ன செஞ்சாங்க? வீச்சு விழுந்துட்டாங்க அந்த பக்தி தொண்டிலேருந்து. ஸோ கைடன்ஸ் வந்து ரொம்ப பெரிய ஒரு பொருள் அது. ஸோ அதனால் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன் இருக்கான், அவன் என்ன செய்கிறான்? ஜாவ்லின் த்ரோன்னு ஒன்று இருந்தது முன்னாடி, இப்போ கூட இருக்குது ஏசியன் கேம்ஸ்லாம். நீங்கள் பார்த்தா ஒரு குச்சி எடுத்து அப்படியே வீசுவாங்க, அது எவ்வளோ தூரமாக யார் ஜாஸ்தியாக வீசுவாங்களோ அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வரும். அந்த மாதிரி அந்த ஜாவ்லின் த்ரோவில் யாரோ ஒருத்தருக்கு வந்து ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வந்துருச்சுன்னு நினச்சிக்கோங்க, ஒரு நபருக்கு. அவன் என்ன சொல்கிறான்? என்னோட கஷ்டார்ஜிதம் இது, என்னோட எனர்ஜி இது, அதனால தான் நான் வந்து ஃபஸ்ட்டு வந்தேன்னு சொல்லி அவன் நினைக்கிறான். ஆனால் வந்து அதுக்கு பின்னாடி வந்து நிறைய பேர் இருப்பாங்க, அவனுக்கு கோச் இருப்பாங்க, பின்னாடி பேரண்ட்ஸ் எல்லாம் அவனுக்கு என்கரேஜ்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. நீ பரவாயில்ல, போப்பா பரவாயில்ல, நீ இதெல்லாம் நீ விளையாடிட்டு வா. ஏன்னா பேரண்ட்ஸோட பேக்ரவுண்ட் இல்லாமல், பேரண்ட்ஸோட சப்போர்ட் இல்லாமல் நம்ம எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி நிறைய இன்டர்டிபெண்டன்ஸு, மற்றவங்க மேலே ஆதாரப்படுறதுனால தான் நம்ம வந்து சில வெற்றியங்களை நம்ம வாழ்க்கையில் நம்ம பார்க்கலாம். நிறைய வெற்றி. இன்னொன்று ஒரு சேயிங் இருக்குது, ஒரு பழமொழி இருக்குது, எவ்ரி சக்ஸஸ் ஆஃப் அ மேன் தெர் இஸ் அ விமன் இஸ் பிஹைண்ட் தட்னு சொல்லி ஒரு இது இருக்குது. ஒரு புருஷனோட ஒரு வெற்றியில் கூட பின்னாடி வந்து அந்த பெண்மணியோட அந்த கஷ்டார்ஜிதம் இருக்கும். அவங்களோட என்ன சொல்கிறது, அவங்களோட இது என்ன எனர்ஜி, அவங்களோட சக்தி போட்டிருப்பாங்க. அது இல்லாமல் வந்து யாருமே சக்ஸஸ் ஆக முடியாது. ஏன்னா ஒரு பெண்மணி வந்து தன்னோட வாழ்க்கையில் வந்து அந்த அந்த பரிவாரத்தோட பர்டனே வந்து எடுத்து சமைச்சிட்டு இருப்பாங்க. இப்படி இப்போது இந்த புல்லக் கார்ட் மாட்டு வண்டி வந்து அந்த வீல்ஸ் மேலே தான் அந்த ஆதாரப்பட்டிருக்கு. அந்த வீல்ஸ் யார் மேலே ஆதாரப்பட்டிருக்கு? அந்த அச்சு மேலே தான் ஆதாரப்பட்டிருக்கு. அந்த அச்சே இல்லைன்னா அந்த வீல் வந்து சுத்தாது. அந்த அச்சு இல்லைன்னா வீல் சுத்தாது, வீல் இல்லைன்னா வண்டி மூவ் ஆகாது. அதே மாதிரி இந்த பரிவாரமே, இந்த ஃபேமிலியோட இதே வந்து ஒரு மாட்டு வண்டி மாதிரி. அந்த மாட்டு வண்டியே அச்சு மேலே தான் இருக்குது, அச்சு மேலே தான் ஆதாரப்பட்டிருக்கு. அந்த அச்சு யாருன்னா இந்த பெண்மணி தான், அந்த குருஹினி, அந்த ஃபேமிலியோட அந்த ஹவுஸ் ஒய்ஃப், அவங்க மேலே தான் ஆதாரப்பட்டிருக்கு. ஸோ அதனால் அவங்களோட இன்டர்டிபெண்டன்ஸ், அவங்களோட ஆதாரப்படாமல் ஒரு புருஷன் வந்து எதுலேயும் வந்து சக்ஸஸ் ஆக மாட்டான். அப்படின்னு சொல்லி பெண்மணி வந்து நான் தான், என்னால் தான் சொல்லி அது கர்வப்படக்கூடாது. ஸோ என்னால் புருஷருக்கும் மற்றவங்களுக்கும் என்னோட குழந்தைங்களுக்கு வந்து நல்லதாகுதுன்னா இது ரொம்ப நல்லது, அது பகவானோட அருள் சொல்லி நம்ம அது வந்து நம்ம அப்ரிசியேட் பண்ணிக்கணும். அதை வந்து நம்ம கோஆர்டினேட் பண்ணணும் புருஷன் கூட. சரி, இப்போ நம்மக்கிட்ட உத்தேசபூர்வமாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஐ வந்து இன்டென்ஷன், செகண்ட் ஐ இஸ் வந்து இன்டெகிரிட்டி, தேர்ட் ஒன் இஸ் இன்டெலிஜென்ஸ், ஃபோர்த் ஒன் இஸ் இன்டர்டிபெண்டன்ஸ். ஸோ முதல் வந்து குறிக்கோள் என்ன நோக்கத்தில் நம்ம பண்ண போகிறோம். அப்புறம் வந்து நம்ம நேர்மையாக இருக்க போகிறோமா, மற்றவங்களுக்கும் நேர்மையாக இருக்க போகிறோன்னா, நானும் நேர்மையாக இருக்க போகிறேனான்றது நம்ம பார்க்கணும். இது ரெண்டு நம்மக்கிட்ட இருக்குது. அப்போ மூணாவது வந்து இன்டெலிஜென்ஸ், புத்தியும் நம்மக்கிட்ட இருக்குது. புத்தி வந்து நம்ம சரியாக பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். இந்த மூணு இருக்குது. இன்டர்டிபெண்டன்ஸ் இருக்குது. ஸோ ஒரு கைடை நம்ம வச்சுருக்கிறோம். யாரோ ஒருத்தர் சாதுக்கிட்டேயோ பக்தர்கிட்டையோ நம்ம வந்து கைட் பண்ணிக்கிட்டு நம்ம கேட்டுகிட்டே இருக்கோம். இது மொபைல் ஆஃப்லைனில் கேட்குறோம், ஆன்லைனில் கேட்குறோம். இது நாலும் இருக்குது. ஆனால் முக்கியமானது ஒரு அஞ்சாவது வேணும். இது எல்லாமே நம்ம நல்ல திட்டம் இருக்குது. வேணுகோபால் சாமிக்கு வரணும், சத்சங்கம் பண்ணணும், கேட்கணும், எல்லாமே பிளான் நல்லா இருக்குது. ஆனால் வராமையே போயிட்டா
என்னாகும்? இந்த நாளும் வேஸ்ட் ஆகிடும். இந்த நாளுமே வேஸ்ட் ஆகிடும். நம்மளோட குறிக்கோளும் உத்தேசமும் வேஸ்ட்டு. செகண்ட், இன்டெகிரிட்டி, நம்ம நேர்மையாக இருக்கிறது வேஸ்ட்டு, ஹானஸ்டாக இருக்கிறது, சத்தியமாக இருக்கிறது வேஸ்ட் ஆகிடும். நம்ம புத்தியும் வேஸ்ட்டு. அப்புறம் மற்றவங்க மேலே அந்த கைடன்ஸ் கொடுத்தாங்களே, அவங்க கொடுத்தது எல்லாமே நான் வீணாகிடும். ஏன்னா நம்ம அந்த திட்டத்தை பிரகாரம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதில்ல, அதாவது நம்ம செயல்படுறதில்ல, செயல்படாமையே போயிடுறோம். அப்போ இத்தனை பிளான் போட்டு என்ன வேஸ்ட், என்ன பிரயோஜனம் இருக்குது, என்ன லாபம் இருக்குது? எவ்ரிதிங் கோஸ் வேஸ்ட் இஃப் தெர் இஸ் நோ இம்ப்ளிமெண்டேஷன். இம்ப்ளிமெண்டேஷனே இல்லைன்னா எல்லாமே வேஸ்ட் ஆகிடும். இம்ப்ளிமெண்டேஷன்னா அதை வந்து செயல்படுத்துறது, வாழ்க்கையில் செயல்படுத்துறது. அது இல்லாமல் என்ன பிரயோஜனம்? இப்போது வேணுகோபாலசாமி டெம்பிளுக்கு போனோம், நல்ல உத்தேசம், வரணும் சத்சங்கத்துக்காக, பக்தர் கூட சேரணும். அந்த சமயத்தை வந்து பகவானுக்காகவே நம்ம ஒதுக்கி வைக்கிறோம், அது ரொம்ப நல்லது புத்தி. அப்புறம் இன்டெகிரிட்டி, நான் ரொம்ப சத்தியமாக இருக்கேன், ஏன்னா வேணுகோபாலசாமிக்கு கோயிலுக்கு வரேன், சத்சங்கத்துக்கு மறுபடியும் பகவானை பார்க்கறதுக்காக பக்தர்கிட்ட நம்ம ஷேர் பண்ணிக்கிறதுக்காக வரேன். அந்த புத்தியும் நல்லா இருக்குது, புத்தியும் இருக்குது. மற்றவங்க யாரோ சொன்னாங்க கைடன்ஸ், இந்த மாதிரி யாரோ சொன்னாங்க, சனிக்கிழமை வந்து இந்த மாதிரி இது இருக்குது, சத்சங்கம் இருக்குது, பஜன் நடக்குது, கீர்த்தன் நடக்குது, டான்ஸ் இருக்குது, அப்புறம் நரசிம்ம ப்ரேயர் இருக்குது, அப்புறம் வந்து பகிர்ந்து கொண்டு வேண்டிய விஷயம் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஏன்னா வாழ்க்கையில் வந்து நம்ம வந்து நிறைய ஷேர் பண்ணிக்கிட்டாமையே வாழ்க்கையை நடத்திட்டு இருக்கோம். எல்லாமே எனக்கு தெரியும், எல்லாமே எனக்கு அறியும்ன்ற ஒரு கேள்விக்குருவியாக நம்ம வந்து கடந்து போயிட்டே இருக்கிற பல வருஷங்கள், பல பிறவிகள் போயிட்டே இருக்குது. ஸோ எல்லாமே இருக்குது. ஆனால் கோயிலுக்கு வராமே இருந்தா என்ன பிரயோஜனம் இருக்குது? இன்டெலிஜென்ஸ் இஸ் வேஸ்ட், ஐ மீன் இன்டென்ஷன் இஸ் வேஸ்ட், இன்டெகிரிட்டி இஸ் வேஸ்ட், அதுக்கப்புறம் வந்து இன்டெலிஜென்ஸ், ஓகே, அப்புறம் இன்டர்டிபெண்டன்ஸ், அண்ட் ஃபைனலி நோ இம்ப்ளிமெண்டேஷன். செயல்படுத்துறது இல்லை. அப்போ செயல்படாமல் இருந்தால் என்ன பிரயோஜனம்? அந்த திட்டம் எல்லாமே வேஸ்ட் ஆகிடும். ஸோ தீஸ் ஃபைவ் ஐஸ் வில் ஆக்ட் வண்டர்ஸ். இந்த 5 நம்ம வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து இது கடைப்பிடிச்சிட்டா நம்மளோட டெசிஷன் மேக்கிங் வந்து இட்ஸ் வெரி ஐடியல், ரொம்ப ஆரோக்கியகரமான ஒரு முடிவு, ஆரோக்கியகரமான முடிவு. நிறைய டைமில் ஹாஸ்பிட்டலில் கூட இந்த மாதிரி தான் ஆகும். ஆயுர்வேதிக்கில் ஒரு மாதிரி சொல்லுவாங்க, அலோபதி ஒரு மாதிரி சொல்லுவாங்க, ஹோமியோபதியில் ஒரு மாதிரி சொல்லுவாங்க, மற்றவங்க போய் ட்ரீட்மெண்ட் எடுத்தவங்க நிறைய பேர் அப்படி அந்த மாதிரி சொல்லுவாங்க. அப்போ இந்த 5 நம்ம வந்து பார்க்க வேண்டியதாக இருக்கும். இந்த 5 பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம முடிவு பண்ணணும். அந்த 5 எடுத்துகிட்டு முடிவு பண்ணுற ஒரு ஃபாஸ்ட்டாக ஒரு டெசிஷன் எடுக்கிறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இது எதுக்காக சொல்கிறேன்னா, நிறைய பேர் வந்து டெசிஷன் மேக்கிங்கில் ராங்காக இருக்காங்க. நம்ம கூட நம்ம வாழ்க்கையில் யாராவது டெசிஷன் மேக்கிங்கில் உங்களுக்கு தப்பாக போயிருக்கா? உங்களுக்கு நீங்கள் எடுத்த முடிவு வந்து தப்புன்றது எப்போது உங்களுக்கு தோணியிருக்கா வாழ்க்கையில்? நிறைய டைமில் இல்லையா? ஒரு டைம் 2 டைம் இல்லை, நிறைய தடவை. ஆனால் ஒரே ஒரு முடிவு மட்டும் ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்கோம். என்ன முடிவு அது? பக்தி தொண்டுக்கு வந்திருக்கும். அது பகவானோட அருள்னால, பக்தர்களோட அருள்னால, சாதுக்களோட அருள்னால, ஸ்ரீல பிரபுபாதோட அருள்னால, நம்ம குருமார்களோட அருள்னால நம்ம இருக்கிற இடம் பரத வருஷம், புனிதமான ஒரு இடம், புனிதமான ஒரு நாடு. எங்கே போனாலும் பக்தி தொண்டு பரவசமாக பறக்குது. இந்த மாதிரி ஒரு இடத்துல கூட நிறைய மக்கள் வந்து கோயிலுக்கு வராமல் இருக்காங்க, சத்சங்கத்துக்கு வராமல் இருக்காங்க, பக்தி தொண்டையே ஏற்றிக்காமல் இருக்காங்க. இப்போல்லாம் வீட்டிலே நம்ம வந்து மந்திராலயம், மனையே மந்திராலயம்னு கன்னடாவில் சொல்லுவாங்க, வீட்டையே நம்ம வந்து கோயிலாக்கிடலாம். கோயிலுக்கே வராமல் இருக்கிறவங்களுக்கு, ரொம்ப கஷ்டமாக இருக்கிறவங்க வந்து நம்ம வீடே நம்ம வந்து கோயிலாக்கிடலாம். பகவானோட நாமத்தை சொல்லிட்டு இருந்தாவே போதும். கலே தோஷ நிதிராஜ அஸ்தி ஏகோன் மகாகுணாம் கீர்த்தனாதேவ கிருஷ்ணஸ்ய முக்த சங்க பரம்பிரஜித் ஸ்தானே ஸ்திதி. நீங்கள் எங்கெங்கே இருக்கிறீங்களோ அங்கேயே இருந்துட்டு நீங்கள் பகவானோட நாமத்தை சொல்லிட்டே இருக்கலாம். எங்கே பகவானோட நாமத்தை வந்து உச்சரிக்கிறாங்களோ அந்த இடத்துல என்னாகும்? அது வந்து வைகுண்ட குணானு வர்ணனை, வைகுண்ட குணங்கள் எல்லாமே நம்ம அங்கே பார்க்கலாம், அங்கே வர்ணனை பண்ணலாம், அங்கே வந்து நம்ம ஃபீல் பண்ணலாம். வி கேன் ரியலைஸ், நம்ம உணரலாம். நாம இருக்கும் இடத்துல நம்ம பகவானை உணரலாம். ஏன்னா நாம் அகாரி பகுதாத நிஜ சர்வசக்தி, எல்லா சக்தியும் பகவான் எதில் வச்சுருக்காங்க? நாமத்தில் வச்சுருக்காங்க. ஸோ இங்கே பீஷ்மர் தன்னோட டெசிஷன்ஸ் எதெல்லாம் தப்பாக எடுத்தாங்கன்றது நம்ம பார்க்கலாம். எது நல்லது எடுத்தாங்க, எது நல்லது. ஏன்னா பீஷ்மா வந்து பீஷ்மாவோட கிரேட்டஸ்ட் குவாலிட்டிஸ், ஒரு என்ன சொல்கிறது, கிரேட்டஸ்ட் குவாலிட்டிஸ், ரொம்ப உயர்ந்த குணங்கள் பீஷ்மர் வந்து ஒரு மகாஜன், இஸ் ஒன் ஆஃப் த மகாஜன், 12 மகாஜனில் ஒரு மகாஜன். உங்களுக்கு ஏதாவது தெரியுமா பீஷ்மரை பற்றி? அவங்களோட நல்ல குவாலிட்டிஸ் எதாவது இருந்தால் நீங்கள் சொல்லலாம் பீஷ்மரை பற்றி. ஃபஸ்ட்டு வந்து ஒரு மகாஜன், ஒரு மகாத்மா. அதுக்கப்புறம் ஏதாவது நேர்மையானவர். வெரி குட், நைஸ், வெரி குட். வேற
எக்ஸாக்ட்லி, எல்லாத்துமே தியாகம் பண்ணாரு. தனக்காக எதுவுமே வச்சுக்கல. செல்ஃப்லெஸ் சர்வீஸ், செல்ஃப்லெஸ் லைஃப். அப்பாக்காக எல்லாமே தியாகம் பண்ணாரு. என்ன தியாகம் பண்ணாரு? வாழ்க்கையே தியாகம் பண்ணாரு. தனக்கு கல்யாணமே வேண்டான்ட்டு தியாகம் பண்ணிட்டாரு. அப்பாவுக்கு அந்த பொண்ணை வந்து திருமணம் பண்ண வைக்கிறதுக்காக தான் வந்து கல்யாணமே பண்ணிக்காம அந்த அரசாங்கத்தை பதவியே வந்து ஒதுக்கி விட்டார், வேண்டாம் எனக்குன்ட்டு. அதுக்கப்புறம் ஒரு பெரிய பர்டன் எடுத்துக்கிட்டார். என்ன பர்டன்னா, ரொம்ப பெரிய பர்டன், பெரிய சிரமத்தை அவர் சமைச்சிட்டே இருக்காரு. இந்த ஹஸ்தினாபுரத்துக்கு யார் வந்து அரசராக வராரோ அவங்கள பாதுகாப்பு கொடுக்குறது என்னோட கடமை. அதான் என்னோட பெரிய சர்வீஸா நாட்டுக்கு. அந்த ஹஸ்தினாபுரம்னா ஒரு அந்த நாடுன்றதுக்கு அது ஒரு பெரிய உலகம், அது ஒரு பெரிய பிளானட், பூலோகா பிளானட். அது அந்த பூலோகா பிளானட்டுக்கே அவர் வந்து அரசரை வந்து தேர்ந்தெடுக்கணும். அந்த தேர்ந்தெடுக்கிறதுல ரொம்ப சிரமப்பட்டார். நம்ம எல்லாம் பார்த்தோம், டிஸ்கஸ் பண்ணோம் எப்படி அவங்களும் சத்தியவதியெல்லாம் முயற்சி பண்ணாங்க. ஸோ அது இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு தியாகத்தை வந்து அவர் பண்ணார். அதுக்கப்புறம் வந்து அவர் பண்ண அந்த இன்னொரு அவரோட குவாலிட்டிஸ் வேறு என்னென்ன இருக்குது. அப்புறம் பெரிய வேத ஞானி அவருக்கு தெரியாத அறியாத வேதங்களே தெரியாது. ஏன்னா ப்ரஹஸ்பதி கிட்ட அவங்க வந்து வேதத்தை வந்து பயிற்சி பண்ணாங்க. ப்ரஹஸ்பதி யார்? கடவுளோட குலகுரு. அவங்கக்கிட்டேயே வந்து என்ன பண்ணாங்க, எல்லா வேதங்களும் கற்றுக்கிட்டாங்க. அதனால தான் அவருக்கு தெரியாத தர்மங்களே தெரியாது. அவங்க எல்லா தர்மத்தையும் யுதிஷ்டிர மகாராஜுக்கு வந்து உபதேசம் பண்ணுறாங்க, போதனை பண்ணுறாங்க லாஸ்ட்டில் அவங்க தன்னோட கடைசி வாழ்க்கையில். ஸோ இப்படி பீஷ்மரை பற்றி நம்ம சொல்லிகிட்டே போனால் பல வருடங்கள் கூட சொல்லிட்டு போகலாம். அந்த அளவுக்கு பீஷ்மரோட குவாலிட்டிஸ் நிறைய இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, ஓகே, அப்புறம் இன்னொரு டெசிஷன் மேக்கிங்கில் இன்னொன்று என்ன சொல்கிறோம், நிறைய நம்ம வந்து கற்பனை செய்கிறோம். இப்போ ஒரு பையன் உட்காந்துருக்கான், இன்னொரு பையன் உட்காந்துருக்கான், 2 பசங்க வந்து பேசிகிட்டு இருக்காங்க. பக்கத்தில் ஒரு கிணறு, பெரிய கிணறு. அந்த பெரிய கிணறுல 3 தவளை. எத்தனை தவளை? 3 தவளை. ஸோ 3 தவளையும் பேசிக்கிட்டு இருக்கு. நம்ம 3 பேரும் என்ன பண்ணுறோம், கிணறுல குதிச்சிடலான்னு சொல்லி பேசுது. இந்த பையன் இன்னொரு பையனை கேட்குறான், இந்த 3 தவளை என்ன பேசிக்கிச்சுன்னு சொல்லி கேட்குறான். இந்த பையன் என்ன சொல்கிறான், 3 தவளையும் பேசிக்கிட்டு இருக்கு கிணறுல குதிக்கணும்னு சொல்லி. அதுக்கு அந்த நிமிஷம் ஆன பிறகு என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்குறான். இது 3ம் குதிக்க போகுதுன்னு சொல்கிறான். குதிச்சுட்டான்னு சொல்லிட்டான். பி என்ற பையன் சொல்கிறான் குதிச்சுட்டான்னு சொல்கிறான். ஏ பையன் கேட்குறான், பி பையன் சொல்கிறான் குதிச்சுட்டாங்கன்னு கேட்குறான். ஆனால் அங்கே 3 எங்கே இருக்கு? அங்கேயே இருக்கு, எட்ஜஸ்ல இருக்கு. எட்ஜஸ்க்கு என்ன சொல்கிறீங்க? எட்ஜஸ், கிணறோட ஓரத்தில் 3 உட்காந்துருக்கு. ஆனால் உள்ள குதிக்கலை, உள்ள சைடில் இப்படி வந்து தெரியாமல் இப்படி வந்து உட்காந்துருக்கு. ஸோ இப்படி நம்ம இதை வச்சு நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்? ஸோ நம்மளோட யோசனைகள் வந்து அது எந்த வேலை நம்ம செய்ய போகிறதோ அது செய்யாமையே செஞ்சுட்டாங்கன்னு சொல்லிடுவோம். முன்னாடியே சொல்லிடுவோம், செஞ்சுட்டாங்க, அவங்க முடிஞ்சிடுச்சு, கிணறுல குதிச்சுட்டாங்கன்னு சொல்லிடுவோம். ஸோ அதை பார்க்குறது இல்லை, அவங்க என்ன டெசிஷன் எடுத்திருக்காங்கன்றது நம்ம பார்க்குறது இல்லை, அதை பற்றி யோசனை பண்ணுறதில்ல, அனலைஸ் பண்ணுறதில்ல, டிஸ்கிரிமினேட் பண்ணுறதில்ல. ஒன்று எது நல்லது எது கெட்டதுன்றது டிஸ்கிரிமினேட் பண்ணாமையே நம்ம திட்டத்தை வந்து செயல்படுத்திட்டே இருக்கிறோம். ஸோ இது பீஷ்மரோட. அப்புறம் பீஷ்மர் வந்து இச்சா மிருத்யு, அந்த ஒரு குவாலிட்டி இருக்குது அவர்கிட்ட, அந்த ஒரு வரம் இருக்குது. இச்சா மிருத்யுன்னா யார்கிட்ட அவங்க வாங்கினாங்க இந்த இச்சா மிருத்யு? அந்த வரம் யார் கொடுத்தாங்க? இச்சா மிருத்யுன்னா தான் எப்போ விரும்புகிறாங்களோ அப்போ வந்து அவங்க உடலை விட்டுறலாம். தான் எப்போ நினைக்கிறாங்களோ அந்த அப்போ அவங்க உடலை விட்டுட்டு அவங்க வந்து பகவான்கிட்ட போகிறதோ என்ன அவங்க வந்து டிசைட் பண்ணிக்கலாம். இச்சா மிருத்யுன்னா அவருக்கு மரணமே கிடையாது, மிருத்யுவே கிடையாது அவருக்கு. இச்சா மிருத்யு, அதுதான் இச்சா மிருத்யு. இந்த வரம் எப்படி அவங்க அடைஞ்சாங்க? யார் கொடுத்தாங்க இவங்களுக்கு? கங்கம்மா. ஓகே, சரி, வெரி நியர் டு த ஆன்சர். ரொம்ப கிட்டே இருக்கிறீங்க, இன்னும் கொஞ்சம். ಇದು ಸಂತನ ಮಹಾರಾಜ್ ಕೊಟ್ಟಿದ್ದವ್ರಿಗೆ ತಂದೆ. ಅದೇ ಸ್ವಲ್ಪ ಹತ್ರ ಇದ್ದೀರಾ ಆನ್ಸರ್ ಅಂತ ಹೇಳಿದ್ದೆ ನಾನು. ತಂದೆ ಏನು ಹೇಳಿದ್ರು, ತಂದೆ ಏನು ಮಾಡಿದ್ರು ಅಂದರೆ, ನನಗಾಗಿ எனக்காக என்னோட பையன் தன்னோட வாழ்க்கையை வந்து தியாகம் பண்ணிட்டாரு. பீஷ்மதேவ் கல்யாணம் பண்ணிக்காம அரசாங்கத்தை பதவியை உக்காராமையே வாழ்க்கையை வந்து என்ன தியாகம் பண்ணிவிட்டாரு. பண்ணிட்டு அந்த சந்தோஷத்துக்காக அப்பா என்ன செஞ்சாரு,
உனக்கு இச்சா மிருத்யு வரத்தை நான் கொடுக்குறேன் ததாசுன்னு சொல்லிட்டாரு. அப்படின்னா நீங்கள் எப்போ வேணாலும் நீங்கள் வந்து உடலை விடலாம், நீங்கள் நினைக்கும் போது நீங்கள் உடலை விடலாம் அப்படின்னு சொல்லி அவருக்கு அந்த இது கொடுத்தாரு. அந்த அவ்வளோ பெரிய ஒரு வரத்தை அவர் அடைஞ்சார். யார்கிட்ட இருந்து? அப்பா இருந்து. ஸோ அதுக்கப்புறம் இந்த பீஷ்ம தேவரோட குவாலிட்டிஸ், நிறைய குவாலிட்டிஸ் இருக்குது. அவருக்கு தெரியாத ஒரு வேதங்களே கிடையாது, எல்லா வேதங்களையும் பெரிய வித்து அவர். ஸோ இந்த அளவுக்கு அவர் வந்து தியாகம் பண்ணிட்டாரு. பெரிய ரினோசியேஷன் அவர் பண்ண அந்த பிரம்மச்சாரி அந்த விரதத்தை வந்து எந்த பிரம்மச்சாரினாலையும் அடைய முடியாது. அந்த அளவுக்கு நைஷ்டிக பிரம்மச்சாரியா வந்து கடைபிடிச்சாங்க பீஷ்மர். ஸோ இப்போ நம்ம என்ன செய்கிறோம், இப்போ ஆர்பிஐ கிட்ட ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கிட்ட நம்ம நடந்துட்டு போயிட்டே இருக்கும்போது பார்த்துட்டு ஃப்ரெண்டு கிட்ட சொல்கிறோம், இது ஒரு 10-20 வருஷம் முன்னாடி எங்களோட ப்ராப்பர்ட்டி இது, எங்கள் தாத்தா ப்ராப்பர்ட்டி இது, ஆனால் நான் இப்போ விட்டுட்டேன், நான் ரினவுன்ஸ் பண்ணிட்டேன், நான் வந்து அதை வந்து ரினவுன்ஸ் பண்ணிட்டேன், வைராக்கியம் பண்ணிட்டேன், நம்மளுது எதுவுமே கிடையாது. ஆனால் நம்ம சொல்கிறது இது எந்தான். நிறைய பேர் சொல்லிக்குவாங்க பேசும்போது, எங்களுது நிறைய ப்ராப்பர்ட்டி இருந்துச்சுங்க, எங்கள் ஒரு 50 ஏக்கர் இந்த பக்கம் இருந்துச்சு, பாப்பார் கட்டை போயிட்டுக்கிட்ட ஒரு 100 ஏக்கர் இருந்துச்சு, பெரிய ஊரே எங்களுதாங்க, ஆனால் எல்லாமே விட்டுட்டாங்க, நான் எனக்கு ஒன்றும் தேவையில்லை, எதுவுமே அவரது கிடையாது. நம்மளோட மக்கள் நம்ம மக்கள் கூட என்ன செய்வாங்கன்னா இந்த மாதிரி தான், நம்மளோட மனசு கூட எப்போ சொல்லுதுன்னா எல்லாமே எங்களுக்கு தான். ஆனால் நான் வந்து வைராக்கியம், அது வந்து வைராக்கியம், வாட் யூ சே ஃபார் வைராக்கியம் தமிழ்? ரினவுன்ஸ் ஆர்டர் வேண்டான்னு விட்டு கொடுத்துட்டோம். ஆனால் எதுவுமே நம்மளது கிடையாது, வேணும்ட்டு நம்ம என்ன செய்யறது, நம்மளுதுன்னு சொல்லி நம்ம எல்லாம் வைராக்கியம் பண்ணிட்டோம். ஆனால் பீஷ்மா had everything. You can tell me what he is not having it. He has everything. He had everything. பீஷ்மா கிட்ட என்ன இருந்தது? எல்லாமே இருந்தது. அவர்கிட்ட இல்லாததே இல்லை. அரசாங்கம் இருக்கு, அவர் நினைச்சா அவரே மாணவ இதை ராசராயிருக்கலாம், அவரை நினைச்சா கல்யாணம் பண்ணிருக்கலாம், சந்தோஷமா இருந்திருக்கலாம், அவர் நினைச்சா அம்பிகா 3 பேரையும் திருமணம் பண்ணி வச்சிருக்கலாம். ஆனா எல்லாமே விட்டாங்க, எல்லாமே தியாகம் பண்ணிட்டாங்க. அது அந்த குவாலிட்டிஸ் பக்தர் கிட்ட மட்டும்தான் இருக்கும், சாதுக்கள் கிட்ட தான் இருக்கும், பியூர் டிவோட்டிஸ் கிட்ட மட்டும்தான் அந்த மாதிரி குவாலிட்டிஸ் இருக்கும். எல்லாமே விட்டு நான் என்னைக்குமே வந்து இதெல்லாம் நான் தியாகம் பண்ணேன்னு சொல்லி அவர் என்னைக்குமே சொன்னதே கிடையாது. இதெல்லாமே நான் துறவு வாழ்க்கை, இட் இஸ் கால்டு துறவு வாழ்க்கை, எல்லாமே நான் திறந்துட்டேன் அப்படின்னு சொல்லி என்னைக்குமே அவர் சொல்லு. ஆனால் அவர்கிட்ட எல்லாமே இருக்கு. ஆனால் நம்ம என்ன செய்கிறோம், நம்மக்கிட்ட எதுவுமே இல்லைன்னா கூட நம்ம என்ன செய்கிறோம், நான் விட்டுட்டேங்க, அப்படியே அவங்களுக்கு கொடுத்துட்டேன், நான் தானமாக கொடுத்துட்டேங்க, என்னமோ இவர் ரொம்ப பெரிய தானவேற்கற மாதிரி நம்ம பேசுறது. அந்த மாதிரி தான் மக்கள் இப்போ இருக்காங்க. ஸோ அதனால் இந்த அசம்ஷன் பண்ணுறது ரொம்ப 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 மிஸ்டேக்கு. இப்படி இருக்கும், அப்படி இருக்கும், இந்த மாதிரி இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். ஏன்னா டோன்ட் ஜஸ்ட் அஸ்யூம், இட் மேக்ஸ் அன் ஆஸ் அவுட் ஆஃப் யூ அண்ட் மீ. எப்போ நம்ம அசம்ஷன் பண்ணிக்கிறோம், இது நம்மளது கிடையாது, இது அவங்களது, இதெல்லாம் என்னோடதுன்னு சொல்லி நம்ம அஸ்யூம் பண்ணிக்கூடாது, நம்ம கற்பனை பண்ணிக்கூடாது. அந்த கற்பனை பண்ணும்போது தான் நம்ம திட்டங்கள் எல்லாமே என்ன ஆகிடும் வாழ்க்கையில். எவ்ரி டைம் வி ஃபேஸ் ஃபெயில்யூர்ஸ். எப்போவும் நம்மளுக்கு வந்து தோல்வி தான் வந்து நம்ம பார்க்கமே தவிர வெற்றியை நம்ம பார்க்கவே முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் டெசிஷன் மேக்கிங் ஆஃப் பீஷ்மா என்னன்னா வாவ் ஆஃப் செலிபஸி. பீஷ்மா என்ன ஃபர்ஸ்ட் அவர் முடிவெடுத்தாருன்னா செலிபஸி, அப்படின்னா பிரம்மச்சரியத்தை வந்து கடைபிடிச்சார். அந்த டெசிஷன் அவர் எடுத்தார், அந்த திட்டத்தை அவர் எடுத்தார். அப்படி எடுக்கும்போது எப்போ வந்து ஆல் கோஸ் ரைட் ஆஸ் பிளான்டு. அப்போ பிளான் நம்ம திட்டம் எடுக்கும்போது எல்லாமே நம்ம திட்டத்து பிரகாரமே நடக்கும்ன்றது வந்து நம்ம நினச்சிக்க முடியாது. எல்லாமே நம்மளுக்கு கரெக்டாக. அவர் என்ன நினைச்சாரு, நான் பிரம்மச்சாரியா இருக்கிறதுனால, நான் திருமணம் பண்ணிக்காம இருக்கிறதுனால, நான் அரசராக இருக்கிறதுனால எல்லாமே என்னோட திட்டம் கரெக்டாக இருக்கணும்னு அவர் நினைச்சாரு. ஆனால் கரெக்டாக வந்துதா போனதா? எதுவுமே கரெக்டாக ஆகல. அவர் பிரம்மச்சாரி ஆனதுனால அதுக்கப்புறம் நிறைய கான்சிக்வன்சஸ் ஹி ஹஸ் ஃபேஸ்டு. நிறைய பிரச்சனத்தை வந்து அவர் ஃபேஸ் பண்ணாங்க. அவரால் முடியல, அவங்க திட்டத்து பிரகாரமே அது போகலை. அவங்க ஒரு பிரம்மச்சாரி எடுத்ததுனால சத்தியவரத்தி வந்து ஒரு சரியான குழந்தைய வந்து அங்கே உட்கார வைக்க முடியல, ஒரு நபரை வந்து உட்கார வைக்க முடியல. சித்ராங்கதா விசித்திர வீரான்றது 2 குழந்தைகள் இருந்தாங்க, 2 பேர்னாலையும் உட்கார வைக்க முடியல. சித்ராங்கதா சீக்கிரமா இறந்துட்டாரு, விசித்திர வீரியா வந்து அம்பிகா அம்பாலிக்கு திருமணம் பண்ணிட்டாரு. ஆனால் அவரும் சீக்கிரமா, அவர் எல்லாமே கெட்ட பழக்க வழக்கங்கள்னால அவரு ஃபாஸ்டா வந்து இறந்துட்டாரு. ஸோ இப்படி ஆனதுனால என்னாச்சுன்னா அவரோட திட்டம் பிரகாரம், அவரோட பிரம்மச்சரியம் பிரகாரமே, நீங்க அங்க பாருங்க மாதாஜி, அந்த திட்டத்தை பிரகாரமே அவர் எதுவுமே நடக்காமையே போயிடுச்சு. எல்லா பிளானும் ஃபெயில்யூர் ஆயிடுச்சு. அவங்க என்ன நினைச்சாங்க, நான் பிரம்மச்சாரியா இருக்கிறதுனால எல்லாமே கரெக்ட் ஆயிடும்னு சொல்லி நினைச்சாங்க. பட் தட் டெசிஷன் வாஸ் நாட் குட்.
இட் வாஸ் நாட் அ ஹெல்த்தி டெசிஷன். ஒரு ஆரோக்கியகரமான சுகாதாரமான ஒரு முடிவு கிடையாதுன்றது நம்ம வந்து புரிஞ்சிக்க வேண்டியதாக இருக்குங்க. ஸோ வைல் அதாவது இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, இது ஆச்சாரியாஸ், கிரேட் ஆச்சாரியாஸ் அண்ட் கிரேட் எலிவேட்டட் டிவோட்டிஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆல் யுவர் பிளான்ஸ் யூ ஷுட் ரைட் இன் த பென்சில், கிவ் தி இரேசர் டு த லார்ட். வேணுகோபால் சுவாமி எல்லாமே நீங்கள் பென்சிலில் எழுதுங்க உங்கள் திட்டங்கள் எல்லாமே. ஆனால் அதை துடைக்கிறது வந்து யாருக்கு கொடுக்குறீங்க? அந்த ரப்பர் இருக்கல இரேசர், அது அவர்கிட்ட கொடுத்துருந்தோம், வேணுகோபால சாமி கிட்ட கொடுத்துருந்தோம். நம்ம வச்சுக்கூடாது. ஏன்னா அவருக்கு தெரியும் நம்ம போட்ட பிளான்லாம் எது நம்மளுக்கு வந்து அப்ளை ஆகும், எது நம்ம வந்து அதை துடைக்கணுன்றது அவங்களுக்கு தான் தெரியும். ஸோ அதனால் நம்ம துடைக்கக்கூடாது. இரேசர் அவங்கக்கிட்ட கொடுத்துடணும், அந்த ரப்பர் வந்து அவர்கிட்ட கொடுத்துடணும், வேணுகோபால் சாமி கிட்ட கொடுத்துடணும், அவர் பார்த்துக்குவார். அவர் அதான் பீஷ்ம பண்ண தப்பு அதுதான். ஸோ நான் பிரம்மச்சாரியா இருந்தால் எல்லாமே கரெக்டாக நடக்கும்ன்றது ஒரு தப்பாயிடுச்சு. அது உங்களுக்கு தெரியும் இல்லையா, ரீசன் எதுக்கு தப்புன்னு சொல்லி தெரியும் இல்லையா, புரியுது இல்லையா? ஸோ நெக்ஸ்ட் பிளான் அவர் பண்ணது என்னன்னா, கிட்னாப்பிங் அம்பிகா, அம்பாலிகா 3 பேரையும் கிட்னாப் பண்ணிட்டாங்க. அந்த காலத்தை கிட்னாப் இருக்கு பாருங்க, எத்தனை வருஷம் தெரியுமா இது? 5000 வருடங்கள் முன்னாடி இது நடந்தது. அப்பவே கிட்னாப் இருக்கு. என்ன பண்ணாங்க, தன்னோட தம்பிகளுக்காக அவங்கள கிட்னாப் பண்ணிட்டு வந்தாங்க, அவங்கள கடத்திட்டு வந்தாங்க. யார? அம்பிகா, அம்பாலிகா. அதுல என்னாச்சு, அவங்க கிட்னாப் பண்ணதுனால, இப்படி கிட்னாப் பண்ணதுனால நம்ம விசித்திர வீரருக்கோ யாரோ ஒருத்தரை வந்து கல்யாணம் பண்ண, ஏன்னா அரசாங்கத்தில் உக்காரணும்னா ஒரு 2 தகுதி வேணும் நம்மளுக்கு. ஒன்று அவர் வந்து கல்யாணம் பண்ணியிருக்கணும், கல்யாணமாக இருந்தால் தான் வந்து உட்கார வைக்க முடியும், இல்லை உட்கார வைக்க முடியாது. இந்த தகுதி இருந்தால் தான் அந்த அரசாங்கத்தை நம்ம அந்த அரசு பதவியை வந்து நம்ம ஏற்றிக்கலாம். இங்கே அவர் என்ன பண்ணார், இவங்க 3 பேரும் வந்து நம்ம கடத்திட்டு வந்துட்டா விசித்திர வீரனை வந்து நம்ம உட்கார வச்சலான்னு சொல்லி நினைச்சாரு. ஆனால் அது உட்கார வைக்க முடியல. ஏன்னா விசித்திர சீக்கிரமாக வந்து உடலை விட்டார். அவர் உடலை விட்டதுனால என்ன ஆச்சுன்னா, இங்கே அம்பா தனக்கு வந்து ஒரு சத்ருவா மாறிட்டாரு. அம்பா என்னாச்சு, ஒரு விரோதியா மாறிட்டார். ஏன்னா 3 பேரும் எடுத்துட்டு வந்ததுனால அம்பாவுக்கு ஆல்ரெடி ஒரு அஃபேர் இருக்குன்னு சொல்லி இவர் தெரியாமையே கேட்காமையே அவரை வந்து கடத்திட்டு வந்துட்டார். அம்மா கூட யாருக்குமே சொல்ல, அப்பா கூட சொல்ல. அப்பா வந்து காஷிராஜ், அவர் அப்பா பேரு. அம்மா என்ன செஞ்சதுன்னா, சல்வான்ற ஒரு அரசர்கிட்ட ஒரு அஃபேர் வச்சிருந்தாங்க. ஸோ இவர் அப்போதான் தன்னோட இதயத்தில் இருக்கிறதெல்லாம் சொல்றாங்க. யார்கிட்ட? பீஷ்மர்கிட்ட. பீஷ்மரே, நீங்க இந்த மாதிரி என்னை கடத்திட்டு வந்துட்டீங்க, ஆனா ஆல்ரெடி ஐ ஹாவ் அ அஃபேர் வித் அனதர் பர்சன். எனக்கு இன்னொருத்தர்கிட்ட தொடர்பு இருக்கு. அவர் யாரே? சல்வா. சரி, பீஷ்மர் என்ன செஞ்சாரு, தன்னோட கைண்ட் ஹார்ட்னால, ஸோ நீங்கள் ப்ளீஸ் போகலான்னு சொல்லி அவங்கள வந்து ரத்தசாரத்தை அமுச்சு விட்டாங்க. சரி, நீ போமா, நீ பரவாயில்லன்னு சொல்லி. அங்கே சல்வா கிட்ட போனதுனால சல்வா என்ன செஞ்சாரு, ஐ வில் நாட் மேரி யூ, நான் உன்னை திருமணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லி நம்ம இதெல்லாம் பார்த்தோம், இந்த கதையெல்லாம் பார்த்தோம். ஏன் அந்த காலத்தில் வந்து யாராவது ஒரு பெண்மணி யாராவது தாக்கிட்டா, ஸ்பர்ஷம் பண்ணிட்டா அவங்களே தான் கல்யாணம் பண்ணிக்கணும் தவிர மற்றவங்க கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க. இது ஒரு ரூல் அப்போ. அதனால சல்வா வந்து சல்வா அரசர் வந்து இவளை திரஸ்காரம் பண்ணிட்டாங்க, அம்பாவை. ஸோ அம்பா அகைன் கேம் பேக் டு பீஷ்மா கிட்ட ரிட்டர்ன் வந்துட்டார். இதெல்லாம் ராங் டெசிஷன்ஸ், பீஷ்மாஸ் ராங் டெசிஷன் மேக்கிங். இந்த டெசிஷன் மேக்கிங் ஹைலைட் பண்ணுறது அதான், அது மேலே தான் ஹைலைட் பண்ணிட்டு இருக்காங்க. இது ரொம்ப சிம்பிளாக இருக்குது பார்க்குறதுக்கு. முடிவு எடுக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும். டக்காரம் நம்ம எடுத்துடுவோம் முடிவு. அதோட பலன், அதோட என்ன சொல்கிறது, அதோட பலன் தான் நம்ம பார்க்கணும். விளைவு தான் நம்ம அந்த ரிசல்ட்ஸ் பார்க்கணும், ரிசல்ட்ஸ் எப்படி இருக்கும்னு சொல்லி. ஸோ என்ன பண்ணாரு, இந்த கிட்னாப் பண்ணதுனால அம்பா விரோதியா மாறிட்டாரு, சத்ருவா மாறிட்டாரு. 3 வாழ்க்கையை எடுத்தார் அம்பா. அதுக்கப்புறம் சிக்கண்டியா மாறினாரு. துருபத மகாராஜுக்கு வந்து அவர் துருபதாவா வந்து ஒரு பிறவி எடுத்தார். அப்படி எடுக்கும்போது என்ன ஆச்சுன்னா, கிருஷ்ணர் என்ன செஞ்சாரு, இதை வச்சு சிக்கண்டியா முன்னாடி நிற்க வச்சுட்டு அர்ஜுனரை பின்னாடி வச்சு பீஷ்மரை வந்து வதம் பண்ணுறதுக்காக இதை வந்து பயன்படுத்திக்கிட்டாரு. ஏன்னா பீஷ்மர் நினைச்சிருந்தா அன்னைக்கு சிக்கண்டியே சாம்பல் ஆகிக்கலாம். பீஷ்மர் அப்படி நினைக்கல. அவரோட அம்புக்கிட்டே பேசினாரு, அம்பு இன்னைக்கு நான் உன்னை பயன்படுத்திக்க மாட்டேன். ஏன்னா ஒரு ஆம்பளையும் இல்லாமல் ஒரு பெண்மணியும் இல்லாமல் அவங்ககிட்ட நான் வந்து ஒரு சத்திரியை வந்து போர் பண்ணக்கூடாது. ஒரு ஆம்பளைக்கு ஆம்பளை இருந்தால் தான் நம்ம வந்து போர் பண்ண முடியுன்றது சத்திரையோட நியமம். சத்திரிய நியமங்கள் நிறைய இருக்குது. அதுக்கப்புறம் யாராவது ஒருத்தர் வந்து சக்தி இல்லாமல் ஒரு நபர் வந்து சக்தி இருக்கிற நபர்கிட்ட போர் பண்ணும்போது அவன் சரணடைஞ்சிட்டா ஒரு சத்திரியை வந்து போர் பண்ணக்கூடாது. நான் உனக்கு சரணாயிட்டேன்னு சொன்னால் அவங்ககிட்ட போர் பண்ணக்கூடாது, இதுதான் நியமம். அதுக்கப்புறம் சூரியன் அஸ்தமான பிறகு போர் பண்ணக்கூடாது, 2 பேரும் ஒரு நண்பராக இருக்கணும். இதெல்லாம் நிறைய நியமங்கள் அந்த டைமில் இருக்குது. இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா, இது எதுவுமே இந்த அப்ளை ஆக மாட்டேங்குது.
இப்போ இருக்கிற கலியுகத்தில் வந்து எல்லாம் என்ன பண்ணுறாங்க, இல்லாத இடத்த போய் பாம்பு போட்டு வந்துடுறாங்க. எல்லாருமே போட்டோன்னு சொல்லி எல்லாருமேலேயும் பாம்பு பண்ணிடுறாங்க. எல்லா இடத்துலையும் அக்கிரமம் நடக்குது, அயோக்கியத்தனமாக நடந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்படி இந்த கிட்னாப் பண்ணுறதுனால அவங்க எடுத்த ஒரு முடிவு வந்து ஒரு தவறான முடிவு. ஏன்னா அம்பா சத்ரு ஆயிட்டாங்க. தன்னோட வாழ்க்கையே வந்து அதனாலேயே இதாயிடுச்சு இல்லையா? அவர் வாழ்க்கையே வந்து இந்த அம்பானாலேயே அம்மா என்ன செஞ்சாங்க? அம்பா தன்னோட முழு வாழ்க்கையை வந்து பீஷ்மரை நான் வதம் பண்ணும் இதே முடிவில் தான் அவங்க வந்து வாழ்க்கையே இது பண்ணிட்டாங்க. 3 வாழ்க்கை எடுத்தார் அதுக்காக. ஷி ஹஸ் லாஸ்ட் 3 lives, 3 births. ஒரு பர்த்து மனித வாழ்க்கை கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப துர்லபம் மானவ ஜென்மான்னு சொல்லுவாங்க. மானவ ஜென்மம் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம், அருது, கிடைக்காது நம்மளுக்கு. பல யோனிகளை வந்து பிரயாணம் பண்ணி பல கர்ப்பங்களை வந்து பிரயாணம் பண்ணி தான் இந்த மனித வாழ்க்கை எடுத்துருக்கோம். நம்ம 84 lakhs of living entities are there. Among that only 4 lakhs of மனுஷ ஜென்மா is there. அந்த 4 lakhsல நிறைய டிவிஷன் நிறைய இருக்கு. இப்பேற்பட்ட இதில் வந்து 3 வாழ்க்கையை வந்து நம்ம வீணாக்குறது வந்து ரொம்ப பெரிய ஒரு லாஸ், கிரேட் லாஸ். அதான் சொல்கிறாங்க ஆச்சாரியாஸ், டோன்ட் வேஸ்ட் யுவர் லைஃப், டோன்ட் வேஸ்ட் யுவர் ஹியூமன் லைஃப். எஸ்பெஷலி ஹியூமனில் மனித வாழ்க்கையை வந்து நீங்கள் வீணாக்கக்கூடாது, பயன்படுத்திக்கணும், நல்ல விதத்தை பயன்படுத்தணும், தார்மீகமாக பயன்படுத்திக்கணும்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ தட் வாஸ் த செகண்ட் டெசிஷன் வாட் Bhishma has taken that went all wrong and he has faced so many consequences. அதனால நிறைய வந்து தவறுகள் நடந்ததுனால நிறைய விளைவுகள் வந்து அவங்க வந்து எதுக்க வேண்டியதாக இருந்துச்சு பீஷ்மர்னால. ஸோ இன்னொன்று 3வது ஒரு பீஷ்மர் செஞ்ச ஒரு டெசிஷன் என்னென்னா, அட்டெம்ப்ட்ஸ் டு கில் பாண்டவாஸ். கௌரவருக்கும் பாண்டவருக்கும் வந்து போர் நடக்கும்போது பாண்டவஸை வதம் பண்ணுறது ஒரு திட்டம் போட்டாங்க. யார்? திருதராஷ்டிரர், அப்புறம் வந்து துரியோதனா. திருதராஷ்டிரோட முக்கியமான ஒரு செல்ஃபிஷ் ஒரு மோட்டிவ் என்னன்னா, தானு அரசனா ஆகாமல் இருந்தால் கூட பரவாயில்ல, என்னோட பையன் வந்து அரசன் ஆகணும். அதை வந்து துரியோதனரை வந்து ஒரு கருவியாக யூஸ் பண்ணிக்கிட்டார். அவர் ஒரு கருவியாக, ஏன்னா அவரு பையன் வந்து அரசனாக இவர் என்ன வேலை செய்யலாம் இல்லையா? அந்த ஒரு செல்ஃபிஷ் மோட்டிவ் தான் திருதராஷ்டிரர். அப்போ 3வது டெசிஷன் பீஷ்மர் எடுத்தது வந்து பாண்டவாஸ் எப்படி வதம் பண்ணுறதுன்னு சொல்லி இவர் துரியோதனரும் திருதராஷ்டிரரும் திட்டம் போடும்போது இவர் யார் கூட இருந்தார்? கௌரவாஸ் கூட தான் இருந்தார், அதர்மத்த சைடாக தான் இருந்தார். ஸோ அப்போ என்ன செஞ்சார்? இப்போ என்ன செய்யலாம், இவங்க போர் பண்ணணும்னு சொல்லி தீர்மானம் பண்ணிக்கிட்டாரு கௌரவாஸ். இதை எப்படியாவது நம்ம சாந்தியாக கொண்டு போகணும்னு சொல்லி யோசனை பண்ணுறாங்க. இப்போ 2 நபர்களில் வந்து சண்டை போடுறாங்க ஒரு இடத்துக்காக. அந்த இடத்துக்காக நம்ம சண்டை போடுறதுனால ஒரு முக்கியஸ்தர் வருவார். முக்கியஸ்தர் வந்து இதை எப்படியாவது சண்டையை வந்து நிறுத்தணும்னு சொல்லி பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்போது பீஷ்மர் வந்து எப்படி இதை நிறுத்தலாம், சாந்தியை கொண்டு வரலாம், எப்படி சாந்தியை கிரியேட் பண்ணலாம், உருவாக்கலாம் சொல்லி பார்க்கும்போது என்ன பண்ணுறாரு? he divides the Hastinapur into 2 parts. இந்த ஹஸ்தினாபுரத்தை வந்து இந்த பரத வருஷத்தை வந்து 2ஆக பிரிக்கிறாங்க. ஒன்று இந்திரபிரஸ்தா, இன்னொன்று ஹஸ்தினாபுர். ஹஸ்தினாபுரம்னு சொல்லி ஏன் அது பேர் வருதுன்னா, இட் இஸ் ஃபில்ட் வித் ஹஸ்தாஸ். ஹாத்தினா யானை, எல்லாமே யானைகள் இருந்தாங்க, அதனால தான் அது பேர் ஹஸ்தினாபுரம் சொல்லி பேர். ஹஸ்தினாபுரத்தில் ஏன்னா அன்லிமிட்டெட் ஆப்புலன்சஸ், கணிக்க முடியாத ஒரு செல்வம் எங்க ஹஸ்தினாபுரில். அந்த இடத்துல யார் இருந்தாங்க? கௌரவாஸ் இருந்தாங்க. அந்த இடத்துல கௌரவாஸ் இருந்தாங்க. இதை வந்து முன்னாடியே வந்து வியாச மகர்ஷி சொன்னார். நான் சொன்னனோ இல்லையோ தெரியாது உங்களுக்கு. எப்போ இந்த துரியோதனர் பிறவி எடுத்தார் குழந்தையா இருக்கும்போது, வியாச மகர்ஷி டோல்டு திருதராஷ்டிரா, வியாச மகர்ஷி திருதராஷ்டிராக்கு சொன்னார், த்ரோ திஸ் கிட் இன்டு த ஃபாரஸ்ட்னு சொன்னார். இந்த குழந்தைய வந்து எங்கே போடணும்? தூர போடணும், காட்டில் போட்டுருங்கன்றாங்க. ஆனால் கொல்லாதீங்க, கொல்லாமல் காட்டில் போட்டுருங்கன்னு சொன்னாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? there should be no abortion சொல்லி சொல்கிறது. அதுக்கு அதை சொல்கிறதுக்காக வியாச மகர்ஷி இப்போ அப்பயே சொல்லியிருக்கார். அவர் எந்த குழந்தையும் வந்து கொல்லக்கூடாது. ஏன்னா குழந்தை அது பகவானோட பிரசாதம், அது எப்படி பயன்படுத்துக்கணுன்றது தான் நம்ம இது எப்படி பேரண்டிங் பண்ணுறோம், எப்படி வந்து குழந்தை வந்து கொண்டு போகிறோம், தார்மீகமாக கொண்டு போகிறோன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அப்போ வியாச மகர்ஷி எதுக்காக அப்படி சொன்னாருன்னா, எப்போ துரியோதனர் பிறப்பு எடுத்தாரோ எங்கே பார்த்தாலும் அமங்கலம், எங்கே பார்த்தாலும் பிரச்சனை, எங்கே பார்த்தாலும் போர், சண்டை, ஒருத்தருக்கு ஒருத்தர் மனஸ்தாபம், சண்டை, சச்சரவு எல்லாமே உருவாக்கிடுச்சு. யார் வந்ததுனால? துரியோதனனால.
அதனால தான் வியாச மகர்ஷி அன்னைக்கே சொன்னார் திருதராஷ்டிரருக்கு, தயவுசெய்து இந்த குழந்தைல வந்து அரண்மனையில் வைக்காத, வச்சா திஸ் சைல்டு வில் பி தி கிரேட்டஸ்ட் டெவஸ்டேஷன் சொன்னார். இந்த குழந்தைனாலேயே இந்த இது அஸ்தினாபுரே ஒரு நாள் அழிக்க போகுதுன்னு சொல்லிட்டாரு. அதனால் இங்கே வச்சா அதை ப்ளீஸ் த்ரோ இட் இன் டு த ஃபாரஸ்ட்ன்றாரு. ஆனால் கொன்ன சொல்ல நீங்கள் தூக்கி அவனை காட்டில், ஏன்னா காட்டில் போட்டு யாரும் அவரை ஒன்றும் பண்ண முடியாது. அதனால தான் இங்கே இருந்தால் என்ன ஆகும், டோட்டல் டெவஸ்டேஷன், எல்லாமே அழிஞ்சிடும். ஆனால் திருதராஷ்டிரர் என்ன பண்ணார், போட்டாரா காட்டில்? போடலாம். என் குழந்தை எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, அசுரராக இருந்தாலும் பரவாயில்ல, தப்பு பண்ணாலும் பரவாயில்ல. நிறைய பேரண்ட்ஸ் பண்ணுற மிஸ்டேக் இதுதான். தான் குழந்தை வந்து தப்பு செஞ்சாலும் பரவாயில்ல, தவறுகள் செஞ்சாலும் பரவாயில்ல, அநியாயம் பண்ணாலும் பண்ணுவார், அயோக்கியத்தனம் பண்ணாலும் பரவாயில்ல, என் குழந்தை. தெலுங்குல சொல்லுவாங்க காக்கி பிள்ளை காக்கிக்கு முத்துன்னு சொல்லுவாங்க. தமிழில் என்ன சொல்கிறாங்கன்னு தெரியாது. ஒரு இந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ தான் குழந்தை எப்படி செஞ்சாலும் பரவாயில்ல அதுக்கு நம்மளுக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஒரு குழந்தை வந்து ஏதாவது தவறுகள் செஞ்சால் அதை வந்து இம்மீடியட்லி வி ஹேவ் டு கரெக்ட் தம். இது பண்ணுறது நீங்கள் தப்பு, இப்படி பண்ணக்கூடாது, இந்த மாதிரி தான் நீங்கள் செய்யணும்னா. அப்போ ஏன்னா இப்போ குழந்தைங்க வந்து ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்காங்க, எல்லாம் கம்ப்யூட்டர் பிரெயின்ஸ் எல்லாருக்குமே. அதனால் சொன்னால் ஏற்றிக்கிறாங்க. அண்ட் தே காட் த கிராஸ்பிங் பவர். ஃபாஸ்ட்டாக கிராஸ் பண்ணிக்குவாங்க. நம்மள மாதிரியெல்லாம் கிடையாது, அவங்க ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்காங்க. கெட்டதும் ஃபாஸ்ட்டாக கிராஸ் பண்ணுவாங்க, தீமையும் கிராஸ் பண்ணிக்குவாங்க, நல்லதும் கிராஸ் பண்ணிக்குவாங்க. அதனால் நல்ல வழியில் அவங்களுக்கு கொண்டு போகணும், தார்மீகமாக கொண்டு போகணும் குழந்தைங்களை. ஒரு நாள் தவறாமல் உடனே பெட்லேருந்து எழுந்தவொடனே நம்ம என்ன செய்யணும், உடனே நம்ம வந்து பகவானை வந்து நீ பிரார்த்தனை பண்ணும். இந்த முழு நாள் உன்னோட சேவையில் என்னை ஈடுபடுத்து, யாருக்கும் எதுவுமே நான் வந்து ஹானி பண்ணக்கூடாது, இதெல்லாமே நம்ம சொல்லிக் கொடுக்கணும். அப்புறம் பூமாதேவிக்கு வந்து நம்ம வந்து we have to pay obeisances to பூமாதேவி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் she is holding so much burden of us. இந்த பூமாதா என்ன செய்யுது, எல்லா பாவங்களும் கர்மங்களும் சமத்துட்டே இருக்காங்க. அவங்களுக்கு வந்து நம்ம நமஸ்காரம் செய்யணும். அப்புறம் வேணுகோபால சுவாமிக்கு நம்ம நமஸ்காரம் செய்யணும். பகவானே, எனக்கு எந்த விதமான தீமைகளே என்னோட மனசில் இதயத்தில் வரக்கூடாது. ஏன்னா இது வரவே வரும். நம்ம நல்லது செய்யணும்னு சொல்லி நம்மளுக்கு தோணும். ஆனால் இருந்தாலும் சூழ்நிலை அந்த மாதிரி நம்மளை வந்து அலோ பண்ணுவாது, அனுமதி கொடுக்காது. தவறு செய்கிறதுக்கே முன்னாடி வரும். அதனால காரணம் நம்ம மனசு, பிகாஸ் ஆஃப் அவர் மைண்டு. நம்ம மனசு வந்து நம்மளோட கண்ட்ரோலில் இல்லை. நம்மளோட மனசு வந்து அங்கே பதட்டம். அது செய்யலாமா, இது செய்யலாமா, இது பண்ணலாமா, அது பண்ணலாமா, இது கேட்கலாமா, அது கேட்கலாமா, அங்கே போகலாமா, இங்கே போகலாமா. அந்த பதட்டத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது தான் நாமம், பகவானோட நாமத்தை. அந்த பகவான் நாமத்தை எப்போ நம்ம உச்சரிக்க ஆரம்பிச்சிடுறோமோ அப்போ என்ன ஆகுது, மனசு கொஞ்சம் கொஞ்சமாக கண்ட்ரோல் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா அந்த மந்திரம் வந்து தூய்மையான ஒரு மந்திரம், பகவானோட தூய்மையான மந்திரம். இங்கேருந்து வரல, அது வைகுண்டத்துலேருந்து வந்திருக்குது, பெருமானோட லோகத்துலேருந்து வந்திருக்குது, பகவானோட லோகத்தில். அதனால் அது தூய்மையான மந்திரம் நம்மளோட தீமைகள் எல்லாமே ஒரு தடை போடும் அது. ஸோ இங்கே இவர் பீஷ்மர் பண்ண ஒரு தப்பு என்னென்னா, டிவிஷன் ஆஃப் அஸ்தினாபூர். அதை பண்ணது தப்பாயிடுச்சு. அது பண்ணதுனால என்ன பண்ணாங்க, இது பண்ணால் ஒரு சாந்தி வரும்னு சொல்லி நினச்சாங்க. ஆனால் சாந்தி வரல. என்ன பண்ணாங்க, பாண்ட துரியோதனர் லேக் வீடுன்னு சொல்லி ஒரு வீடு இருக்குது. அந்த வீடு எப்படி பண்ணாங்கன்னா, நீங்கள் ரொம்ப நாள் காட்டில் இருந்துட்டீங்க, அதனால் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கீங்க, அந்த கஷ்டத்தை எங்களால் பார்க்க முடியல, உங்களுக்கு ஒரு பெரிய அரண்மனை கட்டி கொடுக்குறேன்னு சொல்லி இவங்களுக்கு கொடுத்துருக்கிற ஒரு இடம் எது தெரியுமா, காண்டவா ஃபாரஸ்ட்னு சொல்லி. அந்த காண்டவா ஃபாரஸ்ட்டில் விலங்குகள் கூட வாழ முடியாது, அந்த மாதிரி இடத்த இவங்களுக்கு கொடுத்துட்டாங்க. இவங்க பெரிய அரண்மனை இவங்களுக்கு அஸ்தினாபூர். அந்த காட்டை இவங்க என்ன செஞ்சாங்க, பெரிய இந்திரபிரஸ்தா மாதிரி அதை வந்து இது பண்ணிக்கிட்டாங்க. இந்திரபிரஸ்தரா வந்து அது உருவாக்கிட்டாங்க. விஸ்வகர்மா தான் அதை கட்டினது. பெரிய அவர் தான் இன்ஜினியர் இவங்களுக்கு கடவுளுக்கெல்லாம். அதுக்கு ஒரு கனெக்ஷனோட பாஸ்ட் டைம் ஒன்று இருக்குது. அர்ஜுனர் கிருஷ்ணர் அங்கே வராரு, அக்னி தேவருக்கு அவங்களுக்கு ஒரு சம்பவம் நடக்குது. அந்த டைமில் அவர் அந்த வரத்துக்காக என்ன பண்ணார், இந்திரபிரஸ்தாவை உருவாக்குறாரு, பெரிய அரண்மனையை உருவாக்குறாரு. அப்புறம் என்ன செஞ்சார், இதுக்கு முன்னாடி திருதராஷ்டிரனும் துரியோதனும் ஒரு திட்டம் போடுறாரு. இதுதான் ராங் டெசிஷன். அந்த திட்டத்தில் என்ன ஆச்சுன்னா, இவங்களுக்கு வந்து பெரிய அரண்மனை கட்டிருக்க, நீங்கள் அந்த அரண்மனையில் போய் வாழலாம்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. யாரை, பாண்டவர் அனுப்பிச்சிட்டாங்க. அமிச்ச உடனே என்ன ஆச்சுன்னா, அது எப்படி இருக்குன்னா, அந்த அரண்மனை சும்மா ஒரு ஸ்பார்க் ஒரு துரி, நெருப்பு குறியா, அந்த நெருப்பு பொறி அப்படி பட்டாலே பக்குன்னு எல்லாமே சாம்பல் ஆகிடும், பற்றிக்கும். அந்த மாதிரி ஒன்று, தட் இஸ் கால்ட் லேக்குன்னு சொல்லுவாங்க. எல்ஏசி லேக்குன்னா இந்த மைனத்தில் செஞ்சுருக்குறது, கேண்டல் அந்த மைனத்தில் செஞ்சுருக்குது, மெழுகு அப்படி செஞ்சுட்டு அந்த திட்டம் போட்ட உடனே விதுரருக்கு இது தெரிஞ்சிருது, இவங்க பண்ணதெல்லாம். ஸோ விதுரர் என்ன பண்ணார், திருதராஷ்டிரர்கிட்ட சீக்ரெட்டாக வந்து
அவர்கிட்ட சொல்கிறாரு, இந்த மாதிரிலாம் பிளான் பண்ணியிருக்காங்க, நீங்கள் உடனே இந்த இடத்த விட்டு தப்பிச்சிட்டு போயிடணும்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ தான் விதுரர் என்ன செய்கிறாரு, என்னோட ஆள் அங்கே நிற்கிறாரு வெளியே, அந்த இது கேவ் குகைக்குள்ளே அவர் நிற்கிறாரு, அவர் உங்களுக்கு வழி காமிப்பார், அந்த வழியில் நீங்கள் போயிடலாம்னு சொல்லி எல்லாரும் அதை இவர் பற்றி வச்சுட்டாங்க, ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பற்றி வச்சோன்னா இவர் எல்லாரும் ஓடுறாங்க, குந்தினால முடியல. அப்போ என்ன செய்கிறாரு, பீமர் வந்து தன்னோட ஷோல்டர் மேலே, புஜத்தை மேலே எல்லாரையும் உட்கார வச்சுட்டு ஓடி தப்பிச்சு ஓடுறாரு. ஸோ இவர் பீஷ்மர் இந்த போட்ட இந்த திட்ட பிரகாரம் அது நடக்கலை. 2 பேரும் சாந்தியாக இருக்கலாம்னு சொல்லி முயற்சி பண்ணார். ஆனால் அந்த பிளான் என்னாச்சு, அந்த முடிவு என்னாச்சு, ஃபெயில்யூர், ராங் டெசிஷன், ஃபெயில்யூர். அதனால் 3வது டெசிஷன் கூட பீஷ்மா போட்ட ஒரு திட்டம் வந்து ஃபெயில்யூர் ஆயிடுச்சு. 4வது டெசிஷன் என்ன பண்ணுறாங்க, 4வது டெசிஷன் பார்க்கலாம். கேம்லிங் மேட்ச், 4வது கேம்லிங் மேட்ச். ஸோ கேம்லிங் மேட்ச் ஆடும்போது, ஆனால் இது நீங்கள் கேட்கலாம் கேள்வி, ஒரு தர்மமாக நடக்கிறவங்க வந்து எப்படி வந்து பாண்டவர் வந்து எப்படி இதாக ஆடலாம், ஜூதாடம் எப்படி ஆடலாம்னு சொல்லி நம்மளுக்கு ஒரு கேள்வி வரலாம். அங்கே ஒன்று என்ன இருக்குன்னா, ஒரு சத்திரியனோட தர்மம் என்னென்னா, யாராவது இந்த மாதிரி ஜூதாட்டத்துக்கு கூப்பிட்டா நம்ம வர வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும், நம்ம போய் ஆடணும். அப்படிதான் அந்த டைமில் ஒரு நியமம் இருந்தது, அந்த காலகட்டத்தில் அந்த நியமம் இருந்தது. அது நியமம் இருக்கிறதுனால என்னாச்சு, இவங்க போனாங்க. திருதராஷ்டிரர் வந்து சரி ஏதோ நம்ம கசின்ஸ் தானே சொல்லி போய் உட்காந்து ஆடினாங்க. அப்போ உட்காந்து ஆடும்போது பீஷ்மர் சும்மாவே இருக்காரு, ஒன்றும் தெரியாமையே இது ஆடக்கூடாது, இது பண்ணக்கூடாது, இது பண்ணுறது நீங்கள் சரியில்லைன்றது வந்து ஒரு வார்த்தை கூட அவங்க சொல்லாமையே சைலண்ட்டாக இருந்துட்டார். அதான் அவங்க 4வது எடுத்த ராங் டெசிஷன். அதனால் யாராவது தவறு செஞ்சால் நம்ம சைலண்டாக இருந்தால் கூட அது தப்பு, அது ஃபெயில்யூர்ஸ் ஆகிடும், எல்லாமே தோல்வி வந்துடும். அதான் அவங்க பண்ண தப்பு. ஸோ அதனால் அங்கே சகுனியும் துரியோதனையும் வந்து புரோத்சாகம் பண்ண மாதிரி ஆயிடுச்சு. துரியோதனரும் சகுனியும் வந்து அந்த பிளான் திட்டம் போட்டார், எப்படியாவது இவங்களை தோக்க வச்சுட்டு அவங்க பீஷ்மர் சும்மா இருந்த அன்னைக்கு வந்து சொல்லியிருந்தா அதை வந்து ஸ்டாப் பண்ணியிருக்கலாம். ஆனால் அவர் சும்மா இருந்ததுனால என்னாச்சு, திரௌபதிக்கு மானபங்கம் ஆயிடுச்சு. திரௌபதிக்கு மானபங்கம் என்ன பார்த்தது, பந்தயம் வச்சு வேணுன்ட்டு என்ன பண்ணாரு, தர்மரை வந்து தோக்க வச்சுட்டார். அதனால என்னாச்சு, அந்த ஜூதாட்டத்தினால திரௌபதி மானபங்கமே போயிடுச்சு. யாரு, பீஷ்மர் அன்னைக்கு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா இவங்க பண்ணியிருக்க விட மாட்டாங்க அவர். ஆனால் அவர் சொல்லவே இல்லை, சைலண்டாக சும்மா இருந்துட்டார். அது அவங்க பண்ண 4வது தப்பு. ஸோ இப்படி பீஷ்மரோட டெசிஷன் மேக்கிங் வந்து அவ்வளோ பெரிய மகாத்மராக இருந்தே அவர் போட்ட முடிவு எல்லாமே இந்த மாதிரி தவறாமல் போயிடுச்சு. ஸோ இதில் நம்ம வந்து 5வது டெசிஷன், அவர் எடுத்த முடிவு என்ன, டு ஜாயின் ஆர் நாட் இன் த வார். இந்த போருக்கு நம்ம வந்து கலந்துக்கலாமா வேண்டாமா, பீஷ்மரோட முடிவு எடுக்கணும். அவர் கௌரவர் சைடில் நம்ம 4 ஆப்ஷன் இருக்குது. அதில் இப்போ போர் நடக்க போகுது, பாண்டவருக்கும் கௌரவருக்கும் 4 ஆப்ஷன் இருக்குது, 4 இது சான்சஸ் இருக்குது. 1 பாண்டவர் கூட சேரலாம், 2வது கௌரவர் கூட சேரலாம், 3வது ஆப்ஷன் என்ன, சூசைட் பண்ணிக்கலாமா, 4வது ஆப்ஷன் வந்து நியூட்ரலாக இருந்துடலாமா. எந்த டெசிஷன் கரெக்டு? கௌரவர் கூட சேர்ந்தால் பாண்டவருக்கு மனஸ்தாபம் வரும், பாண்டவர் கூட சேர்ந்தா கலந்துக்கிட்டா கௌரவருக்கு மனஸ்தாபம் வரும். இல்லை, இன்னொரு நிமிஷம் நான் சொல்லிடுறேன். இது 4 ஆப்ஷன் 2. 3வது வந்து எதுவுமே வேண்டாம்ப்பா, யாரும் என்னை கண்டுக்கிறதே வேண்டாம், என்னை பற்றி பேசுகிறதே வேண்டாம், நான் இது தற்கொலை பண்ணிக்கிறேன். 4வது வந்து 3ம் வேண்டாம், நான் நியூட்ரலாக சும்மா இருந்துடுறேன். எந்த முடிவு கரெக்டு? ஓகே, எந்த முடிவு கரெக்டு, எந்த முடிவு நம்ம எடுக்கலாம்? ஆச்சாரியாஸ் சொல்கிறாங்க, பெரிய அமைதியாக இருந்துடலாம், நியூட்ரலாக இருந்திருக்கலாம். ஆனால் என்ன பண்ணார் பீஷ்மர், நியூட்ரலாக இருக்கல, கௌரவர் கூட போய் சேர்ந்துட்டார். ஏன் கௌரவர் கூட சேர்ந்துட்டாரு? 2 முக்கியமான காரணம் இருக்குது அதுக்கு. நீங்கள் சொல்கிறது ஒரு கரெக்ட். ஏன்னா அவர் அந்த முடிவு எடுத்தார், வேற வழி இல்லாமல் ஆயிடுச்சு. ஏன்னா அந்த நாட்டை காப்பாத்துறான்னு சொல்லி வாக்கு கொடுத்துட்டாரு. யாருக்கு? அம்மாக்கு.
அதாவது சித்திக்கு சத்தியவதிக்கு நான் வாக்கு கொடுத்தாரு. எந்த காரணத்தை கொண்டு இந்த அரசாங்கத்தை வந்து நான் காப்பாற்றுறேன், நான் இதை விடமாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த வாக்கை கொடுத்துட்டாரு. அந்த வாக்கை நிறைவேறதுக்காக தான் அவர் என்ன செஞ்சு அவர் என்ன செய்ய வேண்டியதாக இருந்துச்சு, அதர்மத்தை சைடில் போய் உக்காந்துட்டாரு. அப்புறம் இன்னொன்று, அவங்க போட்ட அந்த சாப்பாடு வேற சாப்பிட்டாரு, அது வேற அங்கே இருக்கு. அவங்க காப்பாற்றிட்டு வராரு இல்லையா பீஷ்ம பிதாமா தாத்தாவை. இந்த 2 நாள் அவர் ஒன்றுமே பண்ண முடியாத ஆயிடுச்சு. யாரால? பீஷ்மர்னால. இந்த மாதிரி அவ்வளோ பெரிய உயர்ந்தமான தூயமான செலிப்ரிட்டி, ஆன்மீக லோகத்திலே பெரிய உயர்ந்த நிலையில் இருக்கிற ஒரு பக்தருக்கே இந்த மாதிரி ஒரு நெருக்கடினா நம்மளுக்கெல்லாம் எப்படி இருக்கும்? நெருக்கடி நம்ம வாழ்க்கையில் எப்படி நெருக்கடி இருக்கும்? எத்தனையோ முடிவு நம்ம எடுத்திருக்கோம் வாழ்க்கையில், பல முடிவுகள் நம்ம எடுத்திருக்கோம், 1 2 இல்லை. ஸோ அந்த முடிவு எடுக்கும்போது நம்ம என்ன செய்யணும்? அந்த முடிவு எடுத்து ஒரு கைடன்ஸு தேவைப்படும் நம்மளுக்கு. நம்ம புத்தி உபயோகிக்கணும். அதனால தான் நான் 5 சொன்னேன். இன்டென்ஷன், அப்புறம் இன்டெகிரிட்டி, 3வது இன்டெலிஜென்ஸ், 4வது 5வது இம்ப்ளிமெண்டேஷன். எல்லாமே நம்ம கிட்ட இருக்கு, ஆனால் நம்ம இம்ப்ளிமெண்டே பண்ணுறதில்ல. நான் எப்படியாவது பகவானுக்கு பக்தி செய்யணும் அந்த நோக்கத்தில் நம்ம இருப்போம், ஆனால் நம்ம பண்ணுறதே இல்லை. நம்ம என்ன செய்கிறோம்? நம்மளோட இல்லற வாழ்க்கையில் வந்து ஆழ்ந்து போயிட்டு இருக்கோம். எப்படி வந்து ஜாமுன் சீரால வந்து ஆழ்ந்து இமிடி இருக்கோ, அந்த மாதிரி நம்ம ஆழ்ந்து போயிட்டு இருக்கோம் நம்ம வாழ்க்கையில். ஆனால் அப்படின்னு சொல்லி நம்ம வாழ்க்கையிலேருந்து துருவு பண்ணக்கூடாது. ஏன்னா இது பகவான் கொடுத்த ஒரு பிரசாதம் இந்த மனித வாழ்க்கை. ஃபேமிலியும் நம்ம மெயின்டைன் பண்ணணும், குழந்தைங்களையும் நம்ம பார்த்துக்கணும், மனைவியும் நம்ம பார்த்துக்கணும். எல்லாரும் பகவானோட கொடுத்த பிரசாதம் இவங்கெல்லாம் நம்மளுக்கு. ஒரு மனைவிக்கு தன்னோட தர்ம பத்தி வந்து ஒரு பெரிய வரப்பிரசாதம், ஒரு தர்ம பத்திக்கு ஒரு தர்ம பத்னி வந்து ஒரு பெரிய பிரசாதம், வரப்பிரசாதம். இவங்க 2 பேரோட அன்பு தான் குழந்தைகள். இவங்களோட அன்பு பாசம் அது எல்லாமே தான் குழந்தைகள். அந்த குழந்தைங்களும் நம்ம நல்லா பார்த்துக்கணும். ஒரு குழந்தை ஒரு தார்மீகமாக நடந்துக்கிட்டா அந்த பரிவாரத்துக்கும் நல்லது, சமுதாயத்துக்கும் நல்லது, நாட்டுக்கே நல்லது. அதனால தான் பெரிய பெரிய ஆச்சாரியாஸ் நம்ம பாரத தேசத்தில் வந்து பிறப்பு எடுத்தாங்க. ராமானுஜாச்சாரியா, சங்கராச்சாரியா, சைத்தன்ய மகாபிரபு, பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாது, சங்கராச்சாரியர், இவங்களெல்லாம் பெரிய லோக கல்யாணத்துக்காக வாழ்ந்தவங்க. இவங்கெல்லாம் சங்கராச்சாரியில் 9 வருஷத்துல ஒரு துருவ வாழ்க்கையை எடுத்துட்டாரு. ஸோ அதனால் பீஷ்மாச்சாரியாவோட இந்த டெசிஷன் மேக்கிங் வந்து தவறான போனால் கூட அந்த திட்டத்தில் என்றைக்குமே அவங்க வந்து அந்த இது வரல. அவங்களுக்கு வந்து நான் போட்ட திட்டத்து பிரகாரமாக எதுவுமே ஆகலைன்னு சொல்லி என்றைக்குமே நினைக்கல. அவர் பரவாயில்ல, என்னோட திட்டம் வந்து தவறாயிடுச்சு, ஆனாலும் நான் விட மாட்டேன், நான் வாழ்ந்து காமிக்கிறேன்னு சொல்லி வாழ்ந்து காமிச்சார் அவர். யார்? பீஷ்மாச்சாரியர். அந்த மாதிரி வாழ்ந்து காமிக்கணும். ஏன்னா நம்மளோட எடுக்கிற முடிவுகள்லாம் எல்லாமே கரெக்டாக இருக்காது, சரியாக இருக்காது. இருந்தாலும் நம்ம வந்து அந்த திட்டத்து பிரகாரமே நம்ம வாழ்க்கை வரலன்னா கூட நம்ம என்ன செய்யணும்? we have to take very intelligent decisions, taking the guidance of a superiors. intelligent persons யார்? சாதுக்களோட கைடன்ஸ் எடுத்துக்கிட்டு நம்ம அது வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். சில கரெக்ஷன்ஸ் எல்லாம் நம்ம பண்ணிக்கணும் நம்மளோட வாழ்க்கையில். ஸோ இன்னும் நிறைய இருக்குது இதில் சொல்கிறது. டைம் ஐ திங்க் இட்ஸ் பிரபு, வாட்ஸ் டைம் நோ? 8:25. ஓ கிருஷ்ணா, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு இல்லையா? நம்ம எடுத்த முடிவு தப்பாயிடுச்சா? நம்ம 8 மணிக்கு க்ளோஸ் பண்ணணும்னு சொல்லி திட்டம் போட்டோம், அந்த திட்டத்து பிரகாரமே போகல. என்ன சொல்கிறீங்க? இந்த திட்டம் தப்பா இல்லைங்களா? சரியா தப்பாவா? கவலைப்பட வேண்டிய விஷயம் கிடையாது. ஸோ அதனால் திட்டம் எடுக்கிறது, டெசிஷன் மேக்கிங் இஸ் வெரி வெரி எசென்ஷியல் இன் அவர் லைஃப். ஒரு முடிவு எடுக்கணும்னா நம்ம வந்து பல கோணத்தில் வந்து சிந்தனை பண்ண வேண்டியதாக இருக்கும். இன்டென்ஷன், அப்புறம் வந்து இன்டெகிரிட்டி, இன்டெலிஜென்ஸ், இன்டர்டிபெண்டன்ஸ், ஃபைனலி இம்ப்ளிமெண்டேஷன். இந்த 5 கோணத்தில் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கும். இந்த 5 கோணத்தில் பார்த்தா தான் அவர் டெசிஷன் மேக்கிங் வில் பி சுகாதாரம். இட் வில் பி ஹெல்த்தி ஆல்வேஸ். ஆரோக்கியமாக இருக்கும் நம்மளுக்கு. இப்படி ஆரோக்கியமாக இருக்கணும்னா பகவானை வந்து நம்ம வந்து மாத்தியமமாக வச்சுக்கணும். அவரை வந்து சென்ட்ரலைஸ்ட், ஈ ஷுட் பி சென்ட்ரலைஸ்ட் இன் அவர் லைஃப். ஏன்னா எல்லாமே நம்மளால் முடியாது. we are all very limited. ரொம்ப குறைவான சக்தி புத்தி நம்மக்கிட்ட இருக்குது. ஆனால் அவரை வந்து நம்ம ஆஹ்வானம் பண்ணிக்கிட்ட நம்ம வாழ்க்கையில் வேணுகோபால சுவாமியை, அவர் சரியான டைமில் சரியான கைடன்ஸ் கொடுப்பாரு. ஒரு வேளை நம்மளுக்கு தெரியலைன்னா கூட மற்றவங்களை யாராவது அனுப்புவாங்க.
அனுப்பிச்சு இந்த மாதிரி ஒரு டெசிஷன் எடுத்துக்கோங்கன்னு சொல்லி. அதனால் ஒருத்தரும் வந்து ஃபேமிலியில் வந்து அவங்க ஃபேமிலிக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கிட்டு எதுவுமே நம்ம வந்து மற்றவங்களுக்கு வந்து ஒரு செமையாக இருக்காமல் ஒரு நல்ல டெசிஷன்ஸை நம்ம எடுத்துக்கணும். ஃபேமிலியில் கூட அவ்வளோதான், டெசிஷன் மேக்கிங் வெரி இம்பார்ட்டண்ட்டு. அப்பா ஒன்று சொல்லுவாங்க, அம்மா ஒன்று சொல்லுவாங்க. முக்கியமாக கல்யாணம் பண்ணுற டைமில், அந்த பொண்ணு நல்லா இல்லை, அழகா இல்லை, இன்னொன்று கேரக்டர் சரியில்லை, இன்னொன்று சொல்லுவாங்க. இன்னொருத்தர் சொல்லுவாங்க, எல்லாமே சரியாக போச்சு, பணம் இல்லை, பைசா இல்லை, நோ பைசா அனுவாங்க. எந்த டெசிஷன் நம்ம எடுக்க போகிறோம்? அதனால் இந்த 5 ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ பீஷ்மாச்சாரி எடுத்த திட்டம் எல்லாமே தவறாயிடுச்சு. இருந்தாலும் கிருஷ்ணர் வந்து பீஷ்மரை வச்சுக்கிட்டு நம்மளுக்கு இந்த டெசிஷன் மேக்கிங் ரொம்ப இம்பார்ட்டண்ட். உங்கள் வாழ்க்கையில், உங்கள் ஆன்மீக வாழ்க்கையில், உங்கள் பௌதிக வாழ்க்கையில் வந்து நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கணும்னா இந்த ஆன்மீக வாழ்க்கையோட இது வந்து அதோட கைடன்ஸ் நம்மளுக்கு தேவைப்படுது. அது சொல்லி கிருஷ்ணர் பீஷ்மரை வச்சுக்கிட்டு நம்மளுக்கு பாடம் சொல்லி கொடுத்தார். ஸோ பீஷ்மர் மாதிரி உயர்ந்தமான ஒரு பக்தர் அதர்மத்தோட இடத்துல இருந்தால் கூட அழிவு ஆயிடும். என்றைக்குமே வந்து அதர்மம் வந்து உடனே நம்மளுக்கு பலன் கொடுக்கும், ஆனால் அது சாட்சியமாக இருக்காது. தர்மமாக இருக்கிற இடத்துல வந்து நமக்கு லேட் ஆகும், சில வருஷங்கள், சில வருடங்கள் ஆகலாம், சில வாழ்க்கைகள் ஆகலாம், சில பிறவைகள் ஆகலாம். ஆனால் இட் கிவ்ஸ் யூ வெரி குட் ரிசல்ட், நல்ல ரிசல்ட்டை கொடுக்குது. ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா. ரொம்ப நன்றி. ஹரே கிருஷ்ணா. ஸோ ஒரு 3 மினிட்ஸ் நம்ம ஜபம் பண்ணிடலாம், பகவான நாமத்தை ஜபம் பண்ணிடலாம். பீஷ்மரை நினச்சிக்கிட்டே, ஏன்னா பீஷ்மர் வந்து 24 hours விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்லிட்டே இருந்தாங்க. பண்ணலாமா? டைம் இருக்கா? பரவாயில்லையா? பண்ணலாம். ஒரு 3 மினிட்ஸ் எல்லாருமே ஓகேண்ணா? இல்லைன்னா வேண்டாம், ஒரு 3 மினிட்ஸ் பண்ணலாம். ஓகே, 21 டைம்ஸ் பண்ணிடலாம். கரெக்ட். 5 மினிட்ஸ் தான் ஆகும். இட் டேக்ஸ் ஆல்ரெடி ஒன்லி 5 மினிட்ஸ் இட் டேக்ஸ். ஒரு 5.5 மினிட்ஸ் அவ்வளோதான். ஃபாஸ்ட்டாக நம்ம சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம். ஏன்னா இது ரொம்ப ரொம்ப நல்ல நாள். இன்றைக்கி பீஷ்மரை பற்றி பேசியிருக்கோம். ஸோ பீஷ்மரோட அருளை வந்து நம்ம வந்து அவர்கிட்ட பிரார்த்தனை பண்ணிவிட்டு இந்த நாமத்தினால நம்ம வந்து நம்மளோட தீமைகள் எல்லாமே போய் நல்ல குணங்கள் வருது. நல்ல குணங்களை வந்து ஒரு நல்ல புருஷனா, ஒரு நல்ல மனைவியா, ஒரு நல்ல குழந்தையா, ஒரு நல்ல சிட்டிசனா இந்த நாட்டுக்கு நம்ம பயன்படுத்திக்கலாம் சொல்லி நம்ம பண்ணலாம். யூ கேன் கிவ் ஆல் மாலாஸ். சார் கொடுங்க, கார்த்திக் பிரபு. யூ கேன் டீச் ஹிம் ஹவு டு சாண்ட். என்ன வேணும்? யூ கேன் சிட் தேர் ஒன்லி. பிரதிபா, என்ன பேர் வருவே? யஷஸ்வினி. ஓகே. ஸோ வில் சாண்ட். இப்போ இந்த நாமத்தை நம்ம சொல்லலாம். நாமத்தை எதுக்காக நீங்கள் சொல்லலாம்னு சொல்லி உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கலாம், புதுசாக பண்ணுறவங்க. பிகாஸ் இட் இஸ் கலியுக தர்மம். கலியுக தர்மமே நாம சங்கீர்த்தனம். ஸோ நாம சங்கீர்த்தனில் பகவானோட எல்லா சக்தியும் அதில் இருக்குது. நாம் அகாரி பௌதாத நிஜ சர்வ சக்தி, எல்லா சக்தியும் பகவானோட நாமத்தில் வச்சுருக்காங்க. ஸோ இது யுக தர்மமே பகவானோட நாமம் பண்ணுறது தான். ஓகே, நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். தேங்க்யூ சார். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்யா பிரபு நித்யானந்தா ஸ்ரீ அத்வைத கதாதரா ஸ்ரீவாசாதி கௌர பக்த விருந்தா. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ராம ராம